சரி பரணி, கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ஓகே பரணி, அப்படி அப்டேட்டோட ஆரம்பிங்க. மத்தவங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா? யாராவது தம்ஸ் அப் போடுங்க, இதை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பரணி பேசுறது எனக்கு கேட்கல. ஓகே, அப்ப வந்து பரணி பேசுறது மட்டும்தான் கேட்கல, மத்தவங்களுக்கும் கேட்கல. பரணி நீங்க பேசுறது கேட்கல, ரிமூவ் பண்றேன், வெளியே போயிட்டு திரும்ப பசங்க உள்ள வாங்க. அது வரைக்கும் நம்ம அப்டேட்டோட ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்த அப்டேட்ஸ் கணக்கு பண்ணோம்னா, பெரிய அப்டேட்னா சிலம்பரசன் ஐயா அவரு ரொம்ப வருஷம் கழிச்சு அஜித் பத்தி சந்திச்சதுதான் மலேசியால ரேஸ்டாக்ல போய் சந்திச்சிருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு வந்து அப்டேட்டு. அடுத்தது அதே மாதிரி மம்மூட்டி மோகன்லால சந்திச்சிருக்கிறாரு. அது மலையாள இண்டஸ்ட்ரியில அது ஒரு போட்டோ வந்து இப்ப அது ஒரு அங்க வந்து பிக்சர் ஆஃப் த டேங்கிறது அதுதான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. வாவாத்தியார் அந்த படத்துல இருந்து ட்ரைலர் வந்துருச்சு. என்னன்னா அந்த படம் வந்து இன்ன வரைக்கும் பீம்ஸ் மட்டும் தான் விட்டுருந்தாங்க, ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் பெருசெல்லாம் அந்த படத்தை வந்து எது விடல. இப்பதான் ட்ரைலர் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த ட்ரைலர் ஃபைனலா ஒரு வழியா வந்துருச்சு. சரி பாருங்க, அடுத்தது வாவாஜர். அதுக்கு ட்ரெய்லருக்கு அப்புறம் வந்தது காஸ்மிக் சாம்சன், அந்த அப்படி ஒரு படம் புதுசா இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துடைய பூஜை வந்து வர 8ஆம் தேதியும் ஷூட் வந்து 15ஆம் தேதியும் தொடங்கப்படும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஃபேண்டசி சூப்பர் ஹீரோ எலிமெண்ட் ஃபிலிம். மலையாளத்துல சந்தீப் பிரதீப் அப்படிங்கிறவரு நடிக்கிறாரு. மின்னல் முரளி படம் எடுத்தவங்க தயாரிக்கிறாங்க அந்த படத்தை. மாண்புமிகு பறை அப்படிங்கிற படம் யூஏ சர்டிபிகேட் வாங்கிடுச்சு. வர 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, டிசம்பர் 12. பாலன் ஒரு படம் மஞ்சுமேல் பாய்ஸ் டீமோட படம், அவங்களுடைய அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த படத்துக்கு டேரக்டர் அதே மஞ்சுமேல் பாய்ஸ் டேரக்டர் தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு, சிதம்பரம். கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கல. அப்புறம் இன்னொரு மலையாளத்துல பெரும் செய்தி என்னன்னா, பிருத்திவிராஜோட கலிஃபா அப்படிங்கிற படத்துல மோகன்லாலோட கேரக்டர் இன்ட்ரோ ப்ரோமோ விட்டுருக்காங்க. நம்பரக்கல் அகமது அலி அப்படிங்கிற கேரக்டர் மேல அவர் நடிக்கிறாரு. பார்ட் 1ல அவருக்கான இன்ட்ரோ, அதாவது கிட்டத்தட்ட கெஸ்ட் ரோல் போல இருக்கு. பார்ட் 2ல அவருடைய ஹிஸ்டரி, டோட்டலா அவரு தான் லீடு போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அடுத்தது அதே வாவாதியார் படத்துடைய தெலுங்கு வெர்ஷன் அன்னகார் வஸ்தாரு, அதுக்கு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. களம் காவல் முதல் நாள்ல 15 கோடி கலெக்ஷன் வந்திருக்கிறது அபிஷியல் போஸ்டர் விட்டுருந்தாங்க. ஹாப்பி ராஜ் அப்படிங்கிற ஒரு ஜிவி பிரகாஷ் படம், அந்த படத்துடைய டைட்டில் லுக் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லுக் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நாளை ஈவினிங் 6:06க்கு ஃபர்ஸ்ட் லுக் வருது. இன்னைக்கு டைட்டில் லுக்ல 3 போஸ்டர் எடுத்திருந்தாங்க. அதை விட படையப்பா இன்னைக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அபிஷியலாவே வர 12ஆம் தேதி ரீரிலீஸ் ஆகுது, 50 இயர்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷலா. அப்புறம் சல்லியர்கள் அப்படின்னு ஒரு படம் டிசம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட புது ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க. போன வாரம் ரிலீஸ் ஆகிறத அந்த லாக்டவுன், அதாவது இந்த வாரம் தான், இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறத லாக்டவுன் வந்து அடுத்த வாரம் 12ஆம் தேதி அபிஷியலா ரிலீஸ் ஆகும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அக்கண்டா அப்டேட் இருக்கா? அக்கண்டாக்க எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இதுதான் இப்போதைக்கான அப்டேட் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட் விட்டு போச்சுன்னா சொல்லுங்க. அப்புறம் பரணி இப்ப பேச முடியுதா இல்லையான்னு சொல்லுங்க பரணி, நீங்க ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். எப்பா ஒரு வழியா வந்துட்டா அப்படியா? ஏன் இன்னைக்கு என்னாச்சு? தெரியலையே, நான் அந்த ப்ரௌசர்ல இருந்தா எனக்கு கேட்கல, குரோம்ல. இப்போ வேற ப்ரௌசர்ல வந்திருக்கேன். சரி ரைட், ஏதோ ப்ரௌசருக்கு சொல்லுவீங்க, ஏதோ பார்த்து வேற ஏதாவது அப்டேட் மிச்சம் மீதியா சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு பார்த்த படங்களோட ரிவ்யூ சொல்லுங்க. அப்புறம் இன்னைக்கு வாவாதியார் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் இன்னும் சில பல தகவல்களையும் பேசுவோம். ஓகே, இது நிவின் பாலியோட ஃபார்மா அப்படின்ற இது வெப் சீரிஸ், அதோட ட்ரெய்லர் வந்துச்சு, சொன்னீங்களா? சொல்லல பண்ணி சொல்லி. ஓகே ஓகே, அதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வார்னர் ப்ரோஸோட பிட்டிங் வார்ல ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு வார்னர் ப்ரோஸை வாங்க போறாங்க. $82.7 பில்லியன். நெட்ஃப்ளிக்ஸ் என் மேலே எனக்கு வன்மம்லாம் கிடையாது. ஆனா அவங்க
இந்த பிட்டிங் வார்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொன்னாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு. ஸோ அவங்கள லைட்டா இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரிவ்யூ சொல்றேன். என்னன்னா வார்னர் ப்ரோஸோட ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்துட்டு இனிமேட்டு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் தியேட்ரிக்கலா எவ்வளோ ரன் இருக்கோ ஷார்ட்டர் ரன் டைம் ஐ மீன் ஷார்ட்டர் ரன் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டலில் ஸ்ட்ரீம் ஆகும்னு சொல்லி. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஆல்ரெடி வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தானே. ஸோ அக்வயர் பண்ணாங்கன்னா இப்போ ஓடுற படங்களோட ஆல்ரெடி இப்போ ஒரு 3 வாரம் ஓடுது, 4 வாரம் ஓடுது தியேட்டர்ல, அதுக்கப்புறம் தான் டிஜிட்டல்ல வருதுன்னா இவங்க ஒரு 2 வீக்ஸ்லேயே பண்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக காண்டாயிடுச்சு. ஆல்ரெடி தேட்டரில் போய் எவனும் போய் படம் பார்க்க மாட்டேங்கிறான். யூஎஸ்ல ஓடுறதுன்றது வந்துட்டு நம்ம ஊர் மாதிரி தான் அவங்களுக்கும். ஏதோ எப்பயாவது நல்ல படம் வருது, அது நல்லனா அப்படி இல்லைன்னா அனிமேஷன் படம் தான். ஆல்ரெடி நிறைய படங்கள் வந்துட்டு ஒரு சில படங்கள் மட்டும்தான் வந்துட்டு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் தேட்ரிக்கல் ரன் இருக்கும். அனிமேஷன் படங்களோ இல்லை பெரிய பெரிய ஸ்டார் படங்களோ இல்லை மார்வல் படங்கள், டிசி படங்கள் அந்த மாதிரி. இப்போ WBT தான் டிசி இருக்குன்னு நினைக்கிறேன், if I'm not wrong. ஸோ அப்படின்றப்போ வந்துட்டு ஒரு படம் தேட்ரிக்கலாக வந்துட்டு ஒரு மாதிரி தேட்ரு இதாயிரும், அழிவு காலம் அப்படின்றது அந்த இதில் சொல்லலாம். அது கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எனக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து ஒரு சங்கடமாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான். தேட்ரிக்கலாக படம் சக்ஸஸ் ஆகணும், அதுக்கப்புறம் நல்லா ஓடின படத்துக்கு அப்புறம் வரணும். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற படமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் கொஞ்ச நாள் ரிலீஸ் பண்ணும். ஐ மீன் 1 வீக் 2 வீக் தான், அதுவும் ரொம்ப லிமிட்டட் தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் பண்ணுவான். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, ஸ்டேட்மெண்ட் மட்டும். அப்புறம் வந்து இன்னைக்கு 2 படம் பார்த்தேன், களம் கவல், அங்கமால். களம் கவல் எனக்கு இது வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஸோ இந்த இந்த சைனைட் மோகன் பற்றின ஒரு ட்ரூ ஸ்டோரின்றப்போ ஹிந்தியில் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு, தாஹுதா சம்திங் லைக் தட், எனக்கு கரெக்டாக தெரில. அந்த சீரீஸ் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து தாஹத் அந்த சீரீஸ் பேர். அந்த சீரீஸ் நான் ஆல்ரெடி பார்த்ததுனால ஸோ எனக்கு இப்படி தான்றது கதை தெரியும். ஆனால் இவங்க அந்த ஒரு கேரக்டரும் அந்த ஒரு கதை ஒரு குரோபாட்டில் மட்டும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இவங்க அந்த கதைக்கு நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் புதுசாக காமிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா சீரியஸாக நான் அந்த இன்ட்ரோல் பிளாக்லாம் நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படியும் டர்ன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு எங்கேயுமே வந்து போர் அடிக்கல. எக்ஸப்ட் வந்துட்டு இந்த கேர்ள்ஸ் வர சீன் மட்டும் கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது கதைக்கு தேவைதான், இருந்தாலும் அவங்க மேக்சிமம் எடிட்ல வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த குறிப்பிட்ட டைம் தான் இதுதான் இந்த இந்த கே இந்த இவர் இந்த கேர்ள்ஸ் கூட பழகுற சீன்ஸ்க்கு இவ்வளோ இது போதும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஷார்ப் கட்டிங் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு அது கொஞ்சம் அழகாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். எனக்கு செகண்ட் ஹாஃபில் 2-3 விஷயங்கள் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, அதெல்லாமே பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ஓவரால் வந்துட்டு ஒரு குட் த்ரில்லர், சாலிடாக நமக்கு வந்துட்டு ஒரு 2.25 மணி நேரம் ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி அங்கம்மாள் இன்டர்நெட்டில் எல்லாரும் பெரும்பாலானோர் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த ஃபிலிம். எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்துட்டு இதோட ஸ்டோரியே வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்க. அப்படின்றப்ப அதோட கதை வந்துட்டு ரொம்ப ஒரு தின்னான ஸ்டோரி லைன் தான். அதில் வந்துட்டு பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் தின்னான ஸ்டோரி லைன் தான். அதில் வந்து திவ்யா கைலாசம் அவங்க வந்துட்டு சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்துட்டு இது வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. பட் இதில் படம் ஃபுல்லாக வர்றதுனால என்னவோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு இந்த கதைக்கு ஒரு 2 மணி நேரம் ரன் டைம்ன்றது ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் கூட ஓகேவா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு வந்து லெட் டவுனாக வந்து ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி இந்த எண்டிங் எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ஒர்க் ஆகலை.
பட் இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், மேக்கிங் விஷுவல்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் இந்த கதைக்கு இந்த ஒரு ரன் டைமும் செகண்ட் ஹாஃப்ல எனக்கு பெருசா ஒர்க் ஆகாதனாலயும் எனக்கு வந்துட்டு இந்த படம் ஓவரால் பிலோ ஆவரேஜ் படமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம ரொம்ப ஸ்லோ பேஸா தான் போகும் படம். ஸோ பட் ஆனால் மற்றவங்க எல்லாருமே வந்து பாராட்டியிருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்டிஸ்டிக் டைப் ஃபிலிம்ஸ் பிடிக்கும்னா தாராளமாக போய் ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஒர்க் ஆகலன்றது மட்டும்தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அவ்வளோதான். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் மிஸ் ஆயிருந்தாலோ இல்லை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கார்த்தியோட வாத்தியார் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதை பற்றி பேசலாம். பிரகாஷ் ப்ரோ, அந்த சிரஞ்சீவி படத்தோட ட்ரெய்லர் சாங் வந்துச்சு, சொல்லிட்டீங்களா? சங்கர வரப்பிரசாத்துக்கு வேற படத்துல இருந்தா நான் சொல்லலையே. அப்புறம் சாங் வந்து 8ஆம் தேதி. கவனிக்கவே இல்லை. சாங் 8ஆம் தேதி. ப்ரோமோ இன்னைக்கு வந்திருக்கு 30 செகண்டுக்கு. டைட்டில் தான் சொல்லுங்க புல்தான். என்ன பாட்டு? சாரி, டைட்டில் கவனிக்கல கமலேஷ். கமலேஷா? சசிரேகா பாட்டு பேரு. ஓ அப்படியா? என்ன மகேஷ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பரணி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சரி சொல்லுங்க. எனக்கு வாத்தியார் ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த உண்மையிலே வந்துட்டு அதில் ஒரு டைலாக் ஒன்று எனக்கு இப்போ அது வந்துட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. என்னன்னா வந்துட்டு அந்த நடுராத்திரில் அந்த ஏமா வந்து இந்த மாதிரி போகிறேன்னு சொல்லிட்டு, நான் எஜுகேட்டட், நான் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது, அது மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பர்சனலாக ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு இந்த படத்து மேலே. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 9 மணி ஷோ போயிடுவேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர்? நான் 2 களம் காவல் பத்தி அப்புறம் ட்ரெய்லர் பத்தி சொல்லுவேன். களம் காவல் வந்து அது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் படம் தான். இவங்க ரொம்ப இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா இருந்துச்சு, நல்லா பாஸ்டா இருந்துச்சு, மெதுவா இல்ல, கொஞ்சம் பரபரப்பா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். ஆனா ஒரு மாதிரி போச்சு. அது செகண்ட் ஹாஃப்ல ஒரே இதே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரே இதை மறுபடியும் காமிச்சிட்டே இருந்தாங்க. ஓகே, செகண்ட் ஹாஃப்லயே மறுபடியும் நமக்கு புரிஞ்சிருச்சு என்னன்னு, அதை மறுபடியும் காமிச்சிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு விஷயத்தையே அவங்க அதை கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம். செகண்ட் ஹாஃப்ல அது கடைசி ஒரு 30 நிமிஷம் கொஞ்சம் நல்லா பரபரப்பா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காகவே இருந்துச்சு. அது அந்த கிளைமேக்ஸ் மம்முட்டி பத்தி நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம தெரியாது இல்ல. செமையா பண்ணியிருந்தாரு அவர். இந்த மாதிரி ரோல்லாம் அவர் மட்டும் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இப்ப இருக்க இதுல. பியூர்னா பியூர் பியூர். சில பேர்லாம் அது செகண்ட் ஹாஃப்ல மாறுவாங்க. நானே அப்படிதான் எதிர்பார்த்தி செகண்ட் ஹாஃப்ல மாறிடுவாரு, வேற ஏதாச்சும் இருக்கும் அப்படிலாம். ஆனா அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. பியூர் வில்லன்னா வில்லனே ஃபுல்லா. அது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அது ரொம்ப இந்த இந்த படத்தோட இதே அந்த ரோல் இதுதான். வில்லனை ஹீரோ, ஹீரோ வந்து வில்லனா நடிக்கிறது. அது ரொம்ப, அதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. மித்தபடி நம்ம பார்த்தது எல்லாமே அதே அதே த்ரில்லர் படத்துல வர அதே இதுதான். அது களம் காவலோட. அப்புறம் வாத்தியார் ட்ரெய்லரு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு ப்ரோ. அது கொஞ்சம் அந்த ட்ரெய்லர் பார்க்கவே கொஞ்சம் கொஞ்சம் ஜப்பானோட இதுதான் எனக்கு வந்துச்சு. ஜப்பானோட வைப்பு தான் வந்துச்சு அது பார்க்க. ஏன் கமல்? நீங்க இருங்க, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. நீங்க என்ன பொறுமையா கேளுங்க. சொல்லிட்டாரு, படம் வந்து அவர் அப்படி சொல்லுவாரு, விடுங்க. ட்ரெய்லருக்கு இப்படி சொல்றோம், படத்துக்கு வந்து நீங்க சொல்லும் போது அந்த இந்த டெம்ப்ளேட் தானே அவரு போன வருஷமும் பிக் பாஸ்ல நடிக்காதரான்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அந்த டெம்ப்ளேட் தானே எனக்கு நீங்க புரிஞ்சிருக்குன்னு சொன்னதே தூக்கி வேற போட்டுருச்சு. அப்புறம் தான் லைட்டா ஒரு நிமிஷம் யோசிச்சேன், ஓஹோ அப்படியா கதை அப்படின்னு. அப்புறம் புரிஞ்சிருச்சு, சரி பரணி பேர் எப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னு. போங்க, பாருங்க. அன்னைக்கு கூட நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தா நல்லா இருந்து தான் சொன்னேன், பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். நீ ஏன் இந்த ஐடியில வந்திருக்க? நீ யாரு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? பாருங்க. ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப என்னடா இது கிரீன் கலர் வண்டி இருக்கு, யாருன்னே தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல ப்ரோ, அது 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 அப்படிதான் இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்க.
நம்ம நலன் குமாரசாமி மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. பாப்போம். எல்லாரும் காலவாரி விடுறாங்க இந்த வருஷம். அவராச்சும் ஏதாச்சும் பண்றாரான்னு பாப்போம். ஆக்சுவலி பரணி ப்ரோ அதை விடுங்க, நான் எல்லாரையும் துரந்தர் வண்டியில ஏற்றி விட்டுட்டு இருக்கேன். பெஸ்ட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் போய் ஒழுங்கா தேட்டர்ல பார்த்துட்டு வந்து நல்ல ரிவ்யூ கொடுங்க. மாவீரன் இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் பேர்லாம் சொல்லல. அவர் படத்துக்கு போய் தூங்கிட்டேன் ப்ரோன்னாரு. நான் சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, நான் போட்டு யார் அவரு? நான் பேர் விஷால் நீங்க நீங்க பரணி ப்ரோ நீங்க போங்க. ஆனா அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க. அந்த படத்தை என்ன மாதிரி படம்னு. இல்ல, நான் அந்த படம் ட்ரெய்லர் கூட பார்க்கல. எனக்கு சீரியஸா என்ன மாதிரி இதுன்னு தெரியாது எனக்கு. அப்பனா சுத்தம் உங்களுக்கு செட்டே ஆகாது. ட்ரெய்லர் பாருங்க. அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ பாருங்க. அதை இல்ல பத்தி ஏதாச்சும். ஆக்சுவலா கமல், நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு வைங்களேன், இனிமேல் ஒரு ட்ரெய்லர் கட்டு ஒரு 2 நிமிஷம் 50 செகண்டோ இல்ல 3 நிமிஷம் இல்ல 2.25 நிமிஷம்லாம் இருந்துச்சுன்னா அந்த ட்ரெய்லரை பார்க்காமலே படம் பார்க்குற என்ன இருந்துச்சுன்னா ட்ரெய்லர் பார்க்காம போய் பார்ப்போம். இல்லைன்னா ஓடிடியில் வரப்போ பார்த்துக்கலாம். அப்படிதான் மைண்ட் செட் ஆயிருக்கு. இந்த 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் ட்ரெய்லர் அது 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 உங்க அண்ணனுக்கும் சேருமா? அவர் படத்துக்கும் யார் படமா இருந்தாலுங்க பார்ப்போம். இப்போ வாவா தேர் ஓடிடில தான் பார்க்க போறீங்க. ஏங்க வாவாத்தியா ட்ரெய்லர் பார்த்துட்டு தானே சொன்னேன் மகேஷ் ப்ரோ. ஏன் ப்ரோ? இல்ல அவரு ஓட்டிட்டு தான் பார்க்க போறாரு. ஏன்னா அவர் தியேட்டர் போக மாட்டாரு. நான் ஏன் தியேட்டர் போக மாட்டேன்? இல்ல அவரு சொல்றேன், மகேஷ் ப்ரோ சொல்றேன். மகேஷ் ப்ரோ தானே, அவர் போக மாட்டார். ரிலீஸ் ஆகாதுங்க. அவரும் உங்க டீம் தான் பரணி ப்ரோ. அவரும் நீங்களும் டாக் டீம் போடலாம் இந்த விஷயத்துல. எதுக்கு? அப்படியெல்லாம் இல்ல நம்மளுக்கு நம்ம 2 பேத்துக்கும் சூர்யா கார்த்தினா பிடிக்காதுன்றாரு. அந்த அஜெண்டா செட் பண்றாங்க. அதை நீங்க நம்பாதீங்க. அஜெண்டா செட் பண்றோமா நாங்களா? ஆமா ஆமா. சரி அவரை விடுங்க. அடுத்து வாங்க மாவீரன் ப்ரோ, நீங்க சொல்லுங்க ட்ரெய்லர் பத்தி. இல்ல அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டீஃபன் படத்தை பத்தி சொல்லுங்க. இல்ல கமல் ப்ரோ, நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன். என்னன்னா அந்த நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு அது ரிப்பீட்டேட்டிவா ஃபீல் ஆச்சு. இல்லன்னுலாம் சொல்ல, நான் நீங்க சொல்றதுதான் அது. ஆனா என்னன்னா அவங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோலாக் ஒண்ணு காமிச்சாங்கல்ல, அது வந்துட்டு அதுல மம்முட்டி பேசுற டைலாக் எல்லாம் பார்த்து மறந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு விஷயம் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் ட்ராக் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல வேற விதமா மாறும் அந்த இதெல்லாம். ஸோ அதுவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா இந்த படத்துல வந்துட்டு இவன் இவ்வளோ கேர்ள்ஸ் இது பண்ணியிருக்கான்றது வந்துட்டு அந்த ரியல் ஸ்டோரின்றதுனால அவ்வளோ கேர்ள்ஸ் வச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ரியல் ஸ்டோரியிலே அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. பட் ஆனா வந்துட்டு இவ்வளோ இந்த படத்துல வந்து 20 பேரோ என்னமோ நடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 20 பேரா எவ்வளவு தெரியலையே, டக்குன்னு எனக்கு ஞாபகம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இன்டர்கட்ல நிறைய பேரை காமிச்சாங்களே ப்ரோ. ஒரு ஆள் பேச காட்டுவாங்க, அடுத்த பொண்ணுக்கு கட் ஆயிரும். ஒரு ஆள் பேச காட்டுவாங்க, ஒரு பொண்ணுக்கு போயிடும். நிறைய பேரை காமிச்சாங்க. நிறைய பேர் இருக்காங்க. பட் ஓகே. ஆனா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் ஸ்டோரி கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரோல் வரைக்கும் கூட ஓகே. பட் அதுக்கப்புறம் வரதெல்லாம் ஃபிக்ஷன் தான். இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி வரைக்கும். சரி ஓகே. கார்த்தியோட வாவாத்தியா ட்ரெய்லர் பத்தி பேசுவோம். சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு. எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், நான் என்னோட பிளே நீங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்க போதும். நீங்க இந்த உண்மையா சொல்றீங்கன்னாதான் இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வலுக்குது. சந்தேகம் வலுக்குது. விடுங்க. ஏங்க சரி நான் சொல்றேன் பாருங்க என்னுடைய சொல்லுங்க. இல்ல எனக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் அதான் அந்த ஸ்டார்டிங் கொஞ்சம் பிளாக் காமெடி ஜானர்ல எனக்கு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. யூஸ்வலா ஒரு சூதுகோம்ல இருக்கிற மாதிரி. பட் அதுக்கப்புறம் ஜானர் ரொம்ப ஆக்ஷன் மோடுக்கு மாறின மாதிரி இருக்கு. அதான் எந்த மாதிரி ஜானரா இருக்கும்னு தெரியல. ஃபேண்டசி படமா? ஃபேண்டசியா? என்னங்க என்ன புதுசா சொல்லி கேக்குறீங்க எல்லாரும்? புரியல. ஒரு வருஷமா வாவாத்தியா ஃபேண்டசி படம் தான் ப்ரோ எல்லாரும். ஃபேண்டசி படம் தான் பரணி ப்ரோ, இது தெரியாதா? அவங்க அமேசான் லான்ச்லயே சொன்னாங்களேங்க ஆல்டர் ஈகோ கான்செப்ட் வச்சிருக்குன்னு. இருங்க, எனக்கும் மகேஷ் ப்ரோக்கும் ஒரு அளவுக்கு தான் வந்துட்டு ஐயோ இல்ல வேணாம், எனக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு அளவுக்கு தான் அறிவு இருக்கு. அதனால வந்துட்டு எந்த உருட்டுனாலும் இவர் நம்பிடுவாருன்னு என் தலையில கட்டாதீங்க.
ஆல்டர் ஈகோ உண்மையாதான் கான்செப்ட். பரணி ப்ரோ, அது உண்மையாதான். அதுல எம்ஜிஆர் வச்சுதான் மெயின் ஃபேண்டசியே இருக்கு. அதனாலதான் ஒரு நிமிஷம் வாத்தியாரு இருங்க, பிரகாஷ் ப்ரோ சொல்ல எம்ஜிஆர் சொல்லுங்க, கட்டுறாங்க. தலைவரை Yeah, சொல்ல அதான் சொல்லுங்க. நீங்க எல்லாம் சொன்னா நான் நம்ப எங்களெல்லாம் விடுங்க, மாட்டேன். பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் சொல்லுவாரு. சொன்னா தான் இல்ல நம்புவேன். இல்ல பிரகாஷ் ப்ரோ எனக்கு சொல்லுவாரு. பிரகாஷ் ப்ரோ ஒரு சொல்லுங்க. நிமிஷம் நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த அந்த ட்ரெய்லர்ல வந்து யோ என்னையா நடக்குது இங்க அப்படின்னு ஒரு இது கேட்பார்ல. என்னடா பரணி பண்றீங்க இல்ல சீரியஸா எல்லாச்சுங்கிறதா வரேன். இல்ல இருக்கட்டும். இவ்வளவு நாள் ஆச்சு, இல்ல பரணி இவ்வளவு நாள் ஆச்சு உண்மையாலுமே தெரியாம கேக்குறீங்களா, இல்ல வந்து என்ன கதை புரியல எனக்கு. ஏ- பாவாத்தியார் ஃபேண்டசி படம் உண்மையாலுமே தெரியாம கேக்குறீங்களா, இல்ல வந்து அண்ணா இவரு இவ்வளவு ஆரம்பிச்சதுல இருந்தே அது ஃபேண்டசி படம் தானே சொல்றாங்க. இருங்கண்ணா. இப்ப போன வாரம் கீர்த்தி செட்டி பேட்டி கொடுத்திருந்தாங்க. போன வாரம் இல்ல 2 நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன பேட்டி கொடுத்தாங்க, என்னுடைய 3 படம் தமிழ் படம், படம் 3 படமே ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகுறது, பேக் டு பேக் ரிலீஸ் ஆகுறது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. இதுல ஒற்றுமை என்னன்னா 3 படமே ஃபேண்டசி படம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில ஃபேண்டசி. ஒன்னு ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரி ஃபேண்டசி செப்ட் இல்ல எல்ஐக்கு, இன்னொன்னு அந்த ஜீனி உங்களுக்கு கான்செப்ட் தெரியும், அது ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட். அதே மாதிரி வாவாதேர்ல ஒரு சூப்பர் ஒரு சர்ப்ரைஸான ஃபேண்டசி எலிமெண்ட் இருக்கு. இந்த 3மே ஃபேண்டசி எலிமெண்ட், 3மே தமிழோட அறிமுகம், 3மே ஒரே டைம்ல பேக் டு பேக் ரிலீஸ் ஆகுது, சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி கூட பேட்டி கொடுத்திருந்தாங்க. நீங்க அதெல்லாம் பார்க்காத எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம். என்ன பரணி இது கூட தெரியாம இருக்கீங்க? ஃபேண்டசி படம் தான் முதல்ல மகேஷ் bro சொல்லிட்டாங்களே. கன்னடா தேடிச்சு கனடா தேடி வந்துட்டு பாத்துக்கோங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு இப்ப நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ட்ரெய்லர்ல வந்து இந்த கார்த்தி சொல்ற டைலாகே வந்துட்டு எனக்கு இப்ப வேற மாதிரி புரியுது. என்னன்னா அவர் சொல்லுவாரு, யோ என்னையா நடக்குது இங்கன்ற மாதிரி சம்திங் லைக் தட் ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. ஏன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த இடம் வந்துட்டு ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்ல அந்த இது. ஸோ எனக்கு வந்து இப்ப சொல்றது புரியுது. இது மட்டும் ஃபேண்டசி படமா இருந்தா இப்ப சொல்றேன் படம் 100% ஷூர். ஏன் ஃபேண்டசி படம் தாங்க, என்ன சொல்ல, அது சரி ஃபேண்டசி படம் தான். சரி பரணி ப்ரோ, இல்ல 100% நிறுத்திட்டாரு. 100% என்னங்க? அவ்வளவுதான். சரி பரணி ப்ரோ, இப்போ ஃபேண்டசி படம்னு உங்களுக்கு தெரியாதுல, எப்படி நம்ம ட்ரைலர் பார்த்தா ஒரு ஒன்லைனர் ஆச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவோம் இதுதான் கதையா இருக்கும்னு. உங்களுக்கு அந்த இது தெரியாம இதுல நீங்க கதை என்னன்னு நினைச்சீங்க? கதை எனக்கு தெரியாது சீரியஸா. இல்ல கதை ட்ரைலரை வந்துட்டு பார்த்தா இல்ல நம்ம அந்த ஒரு கணக்கு கேரக்டர் போடுவோம்ல, இதுதான் ஒன்லைனரா இருக்கும்னு. அப்படி நான் போட மாட்டேன் மாவீரன் சீரியஸா. எனக்கு ஆப்வியஸா ஏதாவது ஒரு ஒன்லைனர் சொன்னாங்கன்னா இப்போ நிறைய இங்கிலீஷ் ட்ரெய்லர்லன்னா அந்த இது சொல்லிடுவாங்க, ஃபுல் கதையுமே சில இதுல சொல்லிடுவாங்க. பட் நம்ம தமிழ் ஃபிலிம்ஸ்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. இது எனக்கு சீரியஸா பாக்குறப்ப முக்காவாசி ட்ரெய்லர் நான் வந்துட்டு அவ்வளோலாம் யோசிக்க மாட்டேன். ஆனா பிரகாஷ் ப்ரோ அப்படி கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு படம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்துட்டே வந்துட்டு இதுதான் கதை அப்படின்றவாரு, இல்ல ட்ரெய்லர் பார்த்துட்டு இதுதான் கதைன்றவாரு. நான் வந்து ரொம்ப வந்துட்டு ப்ரோ அதை பத்தி பரணி யோசிக்க ப்ரோ, மாட்டேன். அதெல்லாம் ஓகே பரணி ப்ரோ. ஆனா வாத்தியாரை பத்தி ஒரு வருஷமா நம்ம பேசித்தானே இருக்கோம். இந்த ஸ்பேஸ்ல எத்தனை வாட்டி பேசியிருக்கோம் அது ஃபேண்டசி படம் ஃபேண்டசி படம்னு. அது என்ன ஆனா ஃபேண்டசி முதல்ல பேசியிருக்கோம். எல்லாருமே பேசியிருக்கோம் ப்ரோ. அதெல்லாம் இப்ப சொல்லாதீங்க, படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சொல்லாதீங்க. பேசியிருந்தா நான் ஏன் சத்தியமா ஏன் ஸ்பாயிலர்? என்ன ப்ரோ நீங்க? இருங்க பரணி இருங்க ப்ரோ, நம்ம பரணி ப்ரோ, ஹியர்ட் சம் குட் திங்ஸ் அபௌட் வாவத்தியர். போட்டு விடவா? எனக்கு கிட்ட யாருமே போட்டு விடுங்க சொல்ல போட்டு விடுங்க. அதான் நாங்க அதான் சொல்லியிருக்கோம்ல, ஊரே தெரிஞ்ச நாங்க விஷயத்த சொல்லியிருக்கோம்ல. நீங்க போடுங்க போடுங்க. ஏங்க ஷேட் தம் கொடுத்து இந்த படம் ஃபேண்டசி படமான்னு எனக்கு சத்தியமா சொல்றேன். இந்த ஸ்பேஸ் ஐயோ நாளைக்கு எல்லாம் எவனாவது போட்டு இது கிளிப்பா போட்டு கன்வெர்ட் பண்ணி போட்டோம்னா கழுவி ஊத்துவாங்க இவனுக்கு. சரி ஓகே விடுங்க, ஏதோ சொல்றீங்க. பட் இப்போ எனக்கு ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. ஏன்னா ட்ரெய்லருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபேண்டசி படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வெயிட்டிங், கட்ட வெயிட்டிங், பார்ப்போம். ஏன்னா அடுத்து இப்போ சொல்லுங்க, ஏன் அமைதி ஆயிட்டு? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்க ப்ரோ. சுகம் ப்ரோ உங்களுக்கும் தெரியுமா? ப்ரோ எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ, விடுங்க. ஏங்க நீங்க சீரியஸ் சொல்றேன் பரணி, தெரியாத ஒரே ஆள் நீங்களும், உங்க கூட இன்னொரு ஆள் அப்படின்னா மகேஷ் ப்ரோ தான். நீங்க 2 பேர் வேணா சொல்லிக்கலாம், 2 பேரும் சொல்ல முடியாது. இல்ல அதான் நான் சொன்னேன்ல. எனக்கு தெரியுங்க. நீங்க இல்ல இல்ல சும்மா நான் செக் பண்ணி பார்த்தேன். பாத்தீங்கன்னா பாருங்க, அவரும் உங்களை கழட்டி விட்டாரு, அவரும் உங்களை கழட்டி விட்டாரு, மகேஷ் ப்ரோ அவரும் கழட்டி விட்டாரு. சீரியஸாவே இப்ப நீங்க ஒரு ஆள் தான். பாரு, நீ கடைசி அந்த ஷாட் வச்சாது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? என்ன ஷாட்? அவர் குதிரையில வர்றாரு. என்ன நீங்க போங்க. ஏங்க அந்த குதிரையில இவர் மகேஷ் ப்ரோ சொல்றது, மகேஷ் ப்ரோ சொல்றது எப்படி இருக்குன்னா, இல்ல மகேஷ் ப்ரோ சொல்றது எப்படி இருக்குன்னா, கஞ்சா கருப்பு வந்து சுப்பிரமணியபுரம் படத்துல வந்து என்ன இருந்தாலும் அவர் நம்ம அண்ணன், அவர் கடையில எடுக்கலாமாடா அதே டோன்ல சொல்றாரு. கடைசி ஷாட்டை வச்சாச்சு உங்களுக்கு தெரிய வேணாமா பாருங்க அப்படிங்கிறாரு. நான் போங்க. இல்ல மகேஷ் ப்ரோ இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா?
அடி பலமா விழுகுது, அதனாலதான் என்ன முதல்ல அடி இறங்கிட்டேன் விழுகுது? நானு. முதல் ஸ்டாப்லயே இறங்கிட்டேன். மொதல் ஸ்டாப்ல இறங்கிட்டீங்களா? ஏங்க அப்படிலாம் வந்துட்டு பேக் வாங்க கூடாதுங்க. உண்மையை ஒத்துக்கணும். சரி, ஓகே. சரி, மத்தவங்க சொல்லுங்க, வாவா தியேட்டர்ல எப்படி இருந்துச்சு? ஆமா, இது இப்ப ஃபேண்டசி படமா? சோ அதனால வந்துட்டு என்ன மாதிரியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தலைவா. ஸ்பீக்கர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சாரி சுகன் ப்ரோ, சொல்லுங்க. இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுகன் bro வந்து 3 ரயில்வே பேரோட அந்த ஸ்டேஷன்ல ஃபேஸ் வேல்யூ இருக்காரு. தான் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஹோப்பே இருக்கு படத்து மேல. ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணும், டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்றது மட்டும் தோணுது. சூப்பர். சூப்பர் சுகன், என்ன சிம்பிளா முடிச்சிட்டீங்க. எனக்கு சுகுமார் வந்து ட்ரைலர்ல இதுக்கப்புறம் அப்படிதானா? ஒரு சில அரசியல்வாதிக ஸ்பீச், போலீஸ் ஸ்பீச், அந்த கோர்ட் சீனு, குறிப்பா கார்த்தியோட ஸ்பீச் மாடுலேஷன் எல்லாமே ஜப்பான் வைப்ஸ் கொடுத்துச்சு. ஐயா மறுபடியுமான்ற மாதிரி தான் தோணுது. ஏன் கார்த்தி இருந்தாலும் ஸ்பீச் படத்துல ஒரே வைப்லாம் ஜப்பானா? ஹோப் வந்து ஜப்பான்ல அவர் வேற ஆமா மனுஷன ஆமா பேசுப்பாரு. ஐயா கிட்டத்தட்ட அதே அதே மாடுலேஷன் தான், அதே மாடுலேஷன் தான். அது அதுவும் எனக்கு அந்த மாதிரி இல்ல, மாடுலேஷன்ல ஒரே மாதிரி இல்ல. எனக்கு வந்து அதுல இந்த படம் மாடுலேஷன்ல வந்து நார்மலா பேசுற இருக்கு, அந்த விதம் மாறி படம் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி பேசாரு. ஒருத்தவங்க பேசுங்கப்பா. அதுல பேசுற விதம் மாறி இருக்கும், ஆனா அது மாடுலேஷன் அதான். ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, ஜப்பான்ல அவர் பேசியிருந்த மாடுலேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி சொல்லி உங்களுக்கு தான் ஜப்பானே பிடிக்குமே, அதையும் சொல்லிருங்க. அதனால பெருசா இந்த படத்து மேல போக்கு வேற. இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. எனக்கு ட்ரெய்லர் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல, ஓகேவான ட்ரெய்லர் தான். படம் நல்லா இருந்தா டபுள் ரேட்டு தான் எனக்கு. இந்த படத்து மேல பெரிய ஹைப்பா தான் இருந்தேன். டீசர் வந்துச்சுல, அதுக்கும் முன்னாடி டீசர் வந்து எனக்கு நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். டீசரே அந்த சாங் நல்லா இருந்துச்சு. ஆனா இது நம்ம நலனோட இது ஜோன்லயே இல்லையே. இது ஒரு மாதிரி ஆக்சுவலா நலனுக்கு ஜோன்னே ஒண்ணு கிடையாது. ஒரு படமும் ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். இது புதுசா இன்னொன்னு ட்ரை பண்ணியிருக்காரு, பார்ப்போம். நான் டைரக்டரை மட்டும் நம்புறேன். ட்ரெய்லர் எனக்கு ஹாஃப் பேக்டா தான் தெரியுது ஒரு மாதிரி. கருண் ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த டைலாக்ஸ்லாம் நல்லா பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் என்ன ஜப்பான் வாட மாதிரியே இருக்குன்னு. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு நிப்பாட்டிட்டுனால தரும். இல்ல மாவீரா, சுத்தி முத்தி இதே தான் சொல்றான் கருண். நான் வேற புதுசா சொல்ல போறானா? அதே ஜப்பான் வைப்ஸுக்கு எதுக்கு நீ போஸ்டர் சொன்னதுக்கெல்லாம் வேற நீ கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருந்த? இல்ல அந்த எப்படி சொல்றது, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஜப்பான் ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது. ட்ரெய்லரை பார்த்து ஏமாந்தவன் தான் நான். என்ன ஜப்பான் ட்ரெய்லர் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காரு தருண். அது வந்து அதுல என்ன, இதுல ஜப்பானுக்கு இதுக்கும் இருக்க ஒரே வித்தியாசம் என்னன்னா, அது ராஜமுருகன் வந்து அவரு பண்ணாத ஜானரை தொட்டு இதை காலவாரி விட்டாரு, காலவாரிட்டாரு. ஆனா இது நலனுக்கோட ஜோன் மாதிரிதான் இருக்கு. இதை பார்ப்போம் இவராச்சும் ஏதாச்சும் பண்றாரான்னு. ஆக்சுவலா இல்ல, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, இந்த ஸ்பேஸ்ல நாங்க டெய்லி கேட்போம், இல்லைன்னா அப்பப்போ கேட்போம், புது ஸ்பீக்கர்ஸ் யாராவது வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி. அது வந்துட்டு ஒரு ஆசையில எப்பயாவது ஒரு புது ஸ்பீக்கர் வந்தா பேசலாம், ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணி பேச வைக்கலாம் அப்படின்றதுதான். பட் ஒரு 2 நாள் முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன், சம்திங் ஒருத்தர் வந்தாரு, மொத்தமா பக் பண்ணி விட்டு போயிட்டாரு. நேத்து வந்தாரு. நேத்து நான் தூங்கிட்டேன், 8 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன். நேத்து தான் அதுதான், நம்ம ஸ்பீக்கரே புதுசா அக்செப்ட் பண்ணணும்னு ஒரு ஆசையில நாங்களே சும்மா ஒரு சினிமா பத்தி பேசி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேச போறோம். அதனால இது வந்து நான் ஆசையா அக்செப்ட் பண்ணி அதை பக்கு பண்ணி விட்டு போகாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பரணி ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ நேற்று கேட்டிருந்தாங்க, அந்த சாஃப்ட்வேர் அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அந்த பக் பண்றது எப்படின்னு? எனக்கு தெரியாது, நான் ஸ்பேஸே வரல, கேட்கலையே. இல்ல ப்ரோ, யார்கிட்டயாவது உங்களுக்கு தெரிஞ்ச எப்படின்னு? தெரியாது ப்ரோ, தெரியாது. நான் சர்ச் பண்ணி பார்த்தாதான் உண்டு. யார்கிட்டயாவது சர்ச் பண்ணி நாளைக்கு வந்து பேசுங்க எப்படின்னு.
நம்மளும் கத்துக்குவோம். அத பேசி கத்துக்கிட்டு, நம்ம வந்துட்டு இப்ப நம்ம ஸ்பேஸ்லயே யாராவது ஏதாவது திடீர்னு ஏதாவது பேசும்போது பக் பண்ணி விட்டு போயிருவாய்ங்க. அதனால ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா, நான் உங்களுக்கு வந்து டிஎம் ஆமா, பண்றேன். நான்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு வார்த்தை திரும்பிச்சுன்னா பக் பண்ணி விட்டு போயிருவேன். நான் நான் வாயில சூர்யா, கார்த்தின்னு எடுத்தாலே அஜித் பல்தான் பக் பண்ணி விட்டுருவாரு. இல்லன்னா சிம்புன்னு எடுத்தா பக் பண்ணி விட்டுருவாரு. அஜித் பல்தான் இல்ல, தருண் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்தான் அவர்தான் ஃபர்ஸ்ட் நானா அக்யூஸ்டே. இல்ல நானா அவரெல்லாம் வந்து பரணி வாயை திறந்தாவே பக் பண்ணி விட்டுருவாரு. கருண் இது என்ன புதுசா இருக்கு? நம்மல்ல நம்மல்ல ஒருத்தன் மனித வெடிகுண்டா மாறணும் கருண் ப்ரோ டெய்லி வந்துருவாரு. ஏங்க ஏன் ஏன் சும்மா இருக்கவன சேர்ந்து ஏறுறீங்க? சரி, அப்போ மாவீரன் எனக்கு ஒரு டவுட். இப்போ 2, 3 பேர் சொன்னீங்க இது வந்துட்டு லைட்டா இதா இருக்குதுன்னு சொல்லி. அப்ப நீங்க வந்துட்டு ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் படத்துக்கு போவீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஷோ போயிருவீங்களா? இல்ல நான் படத்துக்குலாம் போயிருவேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஓகே. கருண் நீங்க? அந்த படத்துக்கு வெயிட் பண்ணுங்க, போயிடுவேன். சரி, ஓகே. சூப்பர். இப்ப டிசம்பர் 12 வருது. நான் திரும்பி ஒரு கேள்வி கேட்கிறேன், வருமா? சொல்லுங்க. வருங்க. ஏங்க? எல்லைக்கே லைக்கா வருமா? மாத்தி எல்லைக்கே வரும், எல்லைக்கே வரும். லைக்கா மாரி இவன் வந்துட்டு மழை பெய்யுது, காத்தடிக்குது, புயல் வந்துருச்சுன்னு போஸ்ட் பண்ணலாம் பண்ண மாட்டான். வரும்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு அதிகமா. அவன் பண்ணியிருந்தா கூட தேட்டர் இந்த வாரம் கிடைச்சிருக்கும். பைத்தியக்காரனுங்க போய் தேவையில்லாம அதை போஸ்ட்போன் பண்ணி அடுத்த வாரம் போய். ஆனா எனக்கு என்னன்னா இந்த டிசம்பர் 18 3 சரி, ஸ்ட்ராங்கா. படையப்பா ரீலீஸ் பத்தி யாரும் பேசவே இல்லை. ஆமா, அந்த படம் ரிலீஸ் ஆகுது. பேசியாச்சு. அண்ணாமலை படம் வருது. அப்புறம் இன்னொரு படம் கூட வருது. எஜமான். எஜமான் வருது. இதெல்லாம் நிறைய இருக்கு. டிசம்பர் நீங்க 12 என்னன்னா நீங்க பாத்துட்டீங்களா ப்ரோ ஸ்டீஃபன்? ஸ்டீஃபன் நான் தான் ஒரு 20 மினிட்ஸோ என்னமோ பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் வந்து பார்க்கல. பார்க்கணும், அது வந்துட்டு பார்க்கணும் ஆக்சுவலா. என்ன கமல் படையப்பா போஸ்டர் அவனும் போட்டிருக்கான். கன்ஃபார்ம் தான் போல 173க்கு. இல்ல ஒரு நிமிஷம். என்ன பல்தான், என்ன டவுட் வேறயா? சுகுமார் ப்ரோ ஏதோ போட்டிருந்தாரு, நாளைக்கு ஏதோ பெரிய இது வருது பிளாஸ்ட்ன்னு. ட்ரெய்லர் எதுவும் எடிட் பண்ணி விடுவாங்க. 2 வந்து இல்ல. 10 ஏன் பரணி ப்ரோ 10 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி உங்க எப்படி ரீமாஸ்டர் பண்ணி ஒன்றும் புரியல. Expected the unexpected for படையப்பா tomorrow. Social media will blast the return. வேற என்னமோ சீக்வல் வர போறது மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. இல்ல ஒருவேளை அந்த அவர் சொன்னாரு நிறைய அன்கட் சீன்லாம் எடுத்து சொல்லி விட்டுருப்பாங்களோ. ஆமா, எனக்கு தெரிஞ்சு கூலியில விட்டதை படையப்பால அந்த டைம்ல வந்து 4 மணி நேரமோ 4.5 மணி நேரமோ பரணி ப்ரோ ஃபுட்டேஜ் படையப்பா ஃபுட்டேஜ். ஓகே, அது எடுத்திருப்பாங்க. ஓகே, அது நிறைய கட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பட் இப்போ அது சரி, ஓகே பாப்போம். அப்படி பண்ணாங்கன்னாலும் ஓகே தான். அந்த டைம்ல ரெண்டு இன்டர்வியூ உள்ளான்னு ரஜினி சொன்னாராம். அதுக்கப்புறம் ஒரு ரஜினி வந்து கமல் கிட்ட போன் பண்ணி கேட்டிருக்காரு போல 2 இன்டர்வியூ உள்ளாமா அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்லிட்டாரு அதெல்லாம் செட் ஆகாது, நீங்க கேஎஸ் ரவிக்குமார் அப்படியே விட்டுருங்க, அவர் போக்குல அவரே உங்களுக்கு எடிட் பண்ணிட்டு வந்து காட்டுவாரு அப்படின்னு சொல்லிதான் இந்த 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்துச்சான் கடைசியில. இல்ல 2 இன்டர்வலுக்கு அவர் கவுண்டர் விட்டுருப்பாரு சார் இருக்கு. அந்த அளவுக்கெல்லாம் மேல போகாதீங்கப்பா, அந்த அளவுக்கெல்லாம் போகாதீங்க. நம்ம ஆளுங்க தாக்க மாட்டாங்க. 2 இன்டர்வலுங்கிறதெல்லாம் வேண்டாம். இல்ல அன்கட் வச்சாலுமே வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு தானே வைக்க முடியும். அதுக்கு மேல வைப்பாங்களான்னு டவுட் தான். எனக்கு புரியல, அந்த படத்துல முதல்ல கட் பண்றதுக்கு என்ன இருக்கு? எக்ஸ்ட்ரா ஆட் பண்றதுக்கு இங்க ஆட் பண்றதுக்கு தான் இருக்கு. கட் பண்ற மாதிரி இந்த சீனை கட் பண்ணாங்கிற அளவுக்கு எதுவும் இல்லப்பா. இல்ல ப்ரோ, நிறைய சீன் சொல்லியிருப்பாரு அவரே என்னென்னவோ சீன், நிறைய காமெடி சீன் தான் கட் பண்ணிட்டோம். இல்ல அதுதான் கமலே, இப்ப இருக்கிற வெர்ஷன்லயே வந்து கட் பண்ற மாதிரி டக்குன்னு யோசிச்சா எதுவும் இல்லைன்னு சொல்றேன். எல்லாமே நல்ல சீன் தான். இது அடிஷனல் ஆட் பண்றது பத்தி தானே பேசுறோம். ஏங்க ஒரிஜினல் ரீரிலீஸ் 3.5 மணி படத்தை ஒரிஜினல் ரிலீஸ் 3 மணி நேரத்துக்கு வந்தாவே யோசிக்கிறாங்க. ரீரிலீஸ் படத்தை 3 மணி நேரத்துக்கு மேல விட்டா யாருங்க போய் பார்ப்போம்? ஏங்க இப்போ நான் அந்த கில் பில் நான் பார்த்தது கிடையாது. அது என்னமோ எல்லாமே சேர்த்து 4 மணி நேரம் 41 நிமிஷத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். இல்ல அஜித் பல்தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இப்ப உள்ள மனநிலை எனக்கு புது ரிலீஸ் தேட்டர்ல போய் பார்க்க மாட்டாங்க, ரீலீஸ் தேட்டர்ல போய் பார்ப்பாங்க. புது ரிலீஸ் வந்து 2 மணி நேரம் இருக்கணும்னாங்க, ரீலீஸ்ல 3 மணி நேரத்துக்கு மேல இருந்தாலும் பார்ப்பாங்க. புது ரிலீஸ்ல
நீங்க வந்து சாங்ஸ் எல்லாம் ஓட்டு விடுப்பாங்க. பழைய ரீரிலீஸ்ல சாங்ஸ் எல்லாம் வச்சு வீடியோ கால் எடுத்து என்னது வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. புது ரிலீஸ்ல நீங்க வந்து ட்விஸ்ட் எல்லாம் ஓபன் பண்ணி சொல்லிடுவாங்க. பல ரீரிலீஸ்ல வந்து எப்ப ட்விஸ்ட் மெயின் சீனை வந்து ஸ்டேட்டஸ் வைக்காதீங்கம்பாங்க. இது மாதிரி நம்ம ஆட்கள் மனநிலையே வேற. ரீரிலீஸை கொண்டாடுறாங்க, புது ரிலீஸை மறந்துடுறாங்க. ஆனாலும் இந்த ரிலீஸ்ன்றது ஜஸ்ட் வந்துட்டு கொஞ்ச நாள் தானே, அது ரொம்ப நாள் கிடையாது. இப்போ ரொம்ப ரிலீஸ் பண்றாங்களோ அப்படின்னு இருக்கு. இது ஓகே, ஒரு பர்த்டே ஸ்பெஷலா இது பண்றது ஓகே. பட் சில இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப இது பண்றாங்களோன்னு தோணுது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து வேணாம். விடுங்க விடுங்க பரணி ப்ரோ, அடுத்த வருஷம் மெரினா ரிலீஸ் அட்டகாசம் அஞ்சான் அதான் பரணி bro. இல்ல அட்டகாசம் தான் சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல ஆக்சுவலா அது வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு ரீமாஸ்டரும் பண்ணல, எதுவும் பண்ணல. சும்மா வந்துட்டு ஃபேன்ஸை ஏமாத்துறதுக்குன்னு ரிலீஸ்ன்னு பண்ணிட்டாங்க. பட் 1-2 படங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ்லாம் ஓடுது. பட் அதையே வச்சு எல்லா வீக்குமே ஒரு ரிலீஸ்ன்றப்போ அது ஒரு மாதிரி இதாகுதுன்ற, சேச்சுரேட் ஆகுதுன்ற. இல்ல ப்ரோ, ரிலீஸ் பண்ற படம் வந்து கரெக்டான டைமிங்ல ரிலீஸ் பண்ணுவோம். கூட எந்த பெரிய படம் வராது. அடுத்த வாரம் இந்த மாதிரி வரும். கோபி சுதாகர் மெயின் கண்டிடேட்ல ஒண்ணு ஃபேமஸான ஒண்ணு இருக்கு. கொட்டு கொட்டு சீக்கிரம் கொட்டிரு அப்படின்னா அப்படி. என்னத்த வன்மத்தை? ஆமா, அந்த மாதிரி. அப்ப படமே பார்க்கல, ரீரிலீஸ் படத்தையும் பார்க்கலையா, படத்தையும் பார்க்கலையா. ஆனா வந்து ரெண்டுக்கு கம்பேர் பண்ணி பாரதி வந்து அதுக்கு கமெண்ட் சொல்லிட்டு இருக்கிற அப்படி. சரி ரைட், கக்கு மொத்தத்தையும் கக்கு. அட்டகாசம் சொல்றீங்களா? கீழ இருக்க ஏகே ஃபேன்ஸ் ப்ளீஸ் நோட். இல்ல அட்டகாசம் சொல்றீங்களா? ஆமா மத்த எல்லா ஃபேன்ஸ் நோட் பண்ண. ஏற்கனவே வந்து மோகன்லால் ஃபேன்ஸ், மம்முட்டி ஃபேன்ஸ், சூர்யா ஃபேன்ஸ், கார்த்தி ஃபேன்ஸோட சேர்ந்து பிரதீப் ரங்கனா ஃபேன்ஸ் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்ப அடிஷனலா ஏகே ஃபேன்ஸ் சேர்ந்துங்கப்பா. பரணியை நோட் பண்ணிக்கீங்க. பரணியை நோட் பண்ணி பரணி அங்க இங்க வந்து இங்கேயே வந்துட்டீங்கல்ல. இல்லங்க, அதை விடுங்க ப்ரோ. இன்னைக்கு யூடியூப்ல நேத்து ரெக்கார்டிங் கேட்டு இருந்தாங்க சில போர்ஷன்ஸ். பிரகாஷ் ப்ரோவா கீழே ஒருத்த கமெண்ட் போட்டு வச்சிருக்க விஜய் சொம்பு. எனக்கு புரியல என்ன. அவர் வந்து ஒரு 6 மாசமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாலசுப்ரமணி 6 மாசமா கமெண்ட் பண்ணுவாரு. ஒரு நாள் வந்து டைட்டில் தம்பனையிலே வாவாத்தியார் தான். அந்த படத்தை அந்த வாவாத்தியார் பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவர் கமெண்ட்ல கார்த்தியோட வாவாத்தியார் வருது, அதை பத்தி ஒரு பயிலும் பேச மாட்டான், விஜய்க்கு சொம்படுத்தி திரிறாங்க உட்காந்து பேசல அப்படின்னு. எல்லா நாளும் கமெண்ட் போற. சரி, நீ பேசாது கேட்டு கமெண்ட் பண்ணியா, ஏன் இது பண்ற? எல்லா நாளும் திட்டுற பழக்கத்தையே திட்டுறாரு. அன்னைக்கு டைட்டில் தம்பனையில அன்னைக்கு கண்டென்ட் எல்லாமே வாவாத்தியார் தான். அவர் டெய்லியுமே திட்டுவாரு. அவரு பழகிருச்சு. இன்னைக்கு வந்து இன்னைக்கும் போட்டிருக்காரு, நேத்து மட்டும் இல்லை, இன்னைக்கும் போட்டிருக்காரு விஜய் சொம்பு பிரகாஷ் அப்படின்னு போடுவாரு. யாருமே இந்த ஸ்டீஃபன் படம் பார்க்கல நெட்ஃபிளிக்ஸ். நைட்டு பார்க்கலான்றதா இருந்தேன். நீங்க தான் சொல்லணும். அதுக்குள்ள எனக்கு பார்க்கணுங்காட்டி அது. அப்புறம் நாளைக்கு இந்த படம் ட்ரெய்லர் வருது பிரகாஷ் ப்ரோ, சுதீப் படம் மார்க். நாளைக்கு அது மேக்ஸ் மார்க் போன வருஷம் வந்துச்சு. அது பார்ட் 2ன்னு சொன்னையா. அதை விடுங்க, அது நாளைக்கு வருது ட்ரெய்லர். ஆமா, நான் மறந்துட்டேன், சொல்றேன் அப்படியே மறந்துட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நவம்பர் 31 பிளான் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்ப கிறிஸ்துமஸுக்கே 25. இல்ல கமல் ட்ரெய்லர் சொல்ற. ட்ரெய்லர் வந்து நவம்பர் 31. ஆமா அதான் சொன்னீங்களே. இந்த புது நெட்ஃபிளிக்ஸ்ல புது கொரியன் டிராமா ஒன்று வந்திருக்கு போல, பிரைஸ் ஆஃப் கன்ஃபெஷன். யாரா பாத்தீங்களா? இவர் இப்படிதான் எல்லாம் புதுசா இல்ல சீரியஸாவே இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, நீங்க சொல்லியிருக்காரு பாருங்க. நீ ஒருத்தர் என்னது சூப்பரா இருக்கு பாருங்க அப்படின்னாரு. என்ன டிராமா? தி பிரைஸ் ஆஃப் கன்ஃபெஷன். ஒரு 2 பேர் செவுத்துல ஒட்டி காலையை ஒட்டி கேட்கற மாதிரி சொல்லி போஸ்ட் விட்டுருப்பாங்க. எல்லாம் சூப்பரா இருக்கு, ஒர்த்து சீரிஸ் பாருங்க
அப்படின்னு ஒரு அப்படிங்களா 12 எபிசோட் பிரகாஷ்? 12 ஓகே, எபிசோடு நான் தானே, அதை பார்க்கல. 12 எபிசோடு தானே, கிரைம் த்ரில்லரா சூப்பரா போதான். நான் இந்த மணிப்புலேட்டட் 500 எபிசோடு முடிச்சுட்டு வெயிட் பண்றேன். அடுத்த 12 எபிசோடு முடிச்சுட்டு அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் குற்றம் புரிந்தவனை முடிச்சுட்டு அப்புறம் ஸ்டீஃபன் ஒன்று சொன்னாங்க, அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரைஸ் ஆஃப் கன்ஃபெஷன் அதை முடிச்சுட்டு அப்புறம் இன்னொன்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க, அது ஐ நாட் சீன் த சன் அப்படின்னு ஒண்ணு கொரியன்ல சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. அதையும் பார்க்கணும். அது முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் சொன்னாங்க, மறந்துட்டேன். அது டைட்டில் ஞாபகம் வரல, என்னவோ டைட்டில். த மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ், அது ஒரு கொரியன் சீரிஸ் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கணும். இவ்வளோ இன்னும் ஒரு 2-3 மாசம் முடிச்சிட்டீங்களா ஆயிடுமா தலைவா? பிரகாஷ்? நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் ப்ரோ, மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ். ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்த்தேன். எப்படி இது அந்த இருக்கு சொல்லுங்க. கார், பழைய கார் மாதிரி போட்டிருப்பாங்களா போஸ்டர், அதான் அதேதான் அதேதானே? ஓகே ஓகேங்க. பிரகாஷ் ப்ரோ, நீங்க இன்னொன்னு பார்த்துட்டு இருந்தீங்களா, ஏதோ ஒரு அந்த ரிலேவா, அது பார்த்துட்டீங்களா? ரிப்ளை 1988, அது மொத்தம் முடிச்சிட்டீங்களா? 21 எபிசோடா. நான் வந்து 13 முடிச்சிருக்கேன். நல்லா இருக்கு, சூப்பரா போகுது. ஆனா மென்மையா போறதுனால கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் ஆக்ஷனுமே கலந்து த்ரில்லரு இன்வெஸ்டிகேஷனு அதெல்லாம் முடிச்சு திரும்ப அப்படியே அந்த ஃபீல் குட் அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்புவோம். வண்டி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அப்பப்போ ஃபீல் குட் ஆயிப்போம். கரெக்ட். பிரகாஷ் ப்ரோ, அது தமிழ்லயே இருக்கு. மேனிபுலேட்டட் எல்லாமே வந்துருச்சுங்க, நீங்க தானே பார்க்கலையா? எபிசோட் எல்லாமே வந்துருச்சு 12. எது இல்ல மேனிபுலேட்டட் 12 பார்க்கலனால வந்துருச்சுன்றேன். 11 12 பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு டைம் இல்லையான்ற தெரியல. ஓகே இல்ல, இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வந்துட்டு ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே படம் வந்து அடுத்த வருஷம் வந்துடும், வெயிட்டிங். ஆனா மார்வல் படத்துலயே ஒரு பிக்கஸ்ட் ஓப்பனிங் அடுத்த வருஷம் இருக்க போதுன்னா அது இந்த படத்துக்காக தான் இருக்கும். அப்ப டூம்ஸ்டே டூம்ஸ்டே ஓப்பனிங் வருமானு எனக்கு டவுட் தான் ப்ரோ. இன்னும் புரியல பரணி ப்ரோ, எண்ட் கேம் ரீலீஸ் ஆகுது. 8000 கோடி பரணி ப்ரோ, இந்தியன் பைசாக்கு. இல்ல 1 பில்லியன் பட்ஜெட். இல்ல அதெல்லாம் ஓகேங்க. பட் ஆனா வந்துட்டு என்னன்னா, நம்ம ஊர்ல வந்துட்டு இப்போ அது வந்துட்டு என்ன சொல்றது, அவெஞ்சர்ஸ் முன்னாடி வந்துட்டு அது ஸ்லோவா பில்டப் பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்குதான் வருது ட்ரெய்லரு. வேற வழியில இப்பயே வந்து டூம் ஃபெஸ்டிவல் பண்ண போறாங்க. அவரை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. எண்ட் கேம் வந்துட்டு செப்டம்பர் 25 ரிலீஸ் பண்றாங்க, டூம்ஸ்டே டிசம்பர் 18. அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் நிறைய ஸ்லோவா பில்டப் பண்ணி கொண்டு வந்து அந்த இன்ஃபினிட்டி வார்ல தான் கொஞ்சம் நல்ல ஓப்பனிங் வந்துச்சு. எண்ட் கேம்ல அது சூப்பர் ஓப்பனிங் வந்துச்சு. பட் ஆனா வந்துட்டு இது டூம்ஸ்டே ஸ்டார்டிங், அதுவும் இல்லாம ராபர்ட் டோனி அவருக்கு இருக்கிறதுனால மேபி ஓப்பனிங் வரும். பட் இங்க இந்தியாவில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பிராண்ட் நியூ டேக்கு இருக்கிற ஓப்பனிங்ன்றது வேற மாதிரி இருக்கும் தோணுது. ஆனா இது எண்ட் கேமோட ஸ்ட்ரைட் சீக்வல் தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, எண்ட் கேமோட ஸ்ட்ரைட் சீக்வலாம் டூம்ஸ்டே. எண்ட் கேம் ஸ்ட்ரைட் சீக்வலா? ஆமா, எண்ட் கேம் அடுத்து நடக்கிற மாதிரி தான் இது. ஓ, இப்போ ரீரிலீஸ் ஆகிற எண்ட் கேம்ல ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வரும் பரணி ப்ரோ. அது வந்து என்னன்னா டூம்ஸ்டே கனெக்ட் பண்ணும். ஆக்சுவலா ரிலீஸ் ஆன எண்ட் கேம்ல போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்காது. பரணி சொல்லுங்க. இல்ல, எண்ட் கேம் ரீரிலீஸ் ஆக போதா? எப்போ? செப்டம்பர் 2026. அடுத்த வருஷம் செப்டம்பரா? இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அதுதாங்க டூம்ஸ்டே முன்னாடி ரிலீஸ் பண்றாங்க. எனக்கு புரியல. ஓகே, உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? இல்ல கேக்கல. கேக்குது. பிரேக் ஆச்சு அவர் பேசுனது எனக்கு. என்னன்னா இப்ப ஸ்ட்ரைட் சீக்வல்னு சொல்றாங்களா, அதனாலதான் வந்துட்டு எண்ட் கிரெடிட்ஸோட ரிலீஸ் பண்றாங்க போல. சரி, ஓகே. இன்னொன்னு இருக்கு, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன், இருங்க. ஏங்க ஸ்பாயிலரா இருந்தா வேணாங்க, விட்டுருங்க. நீங்க டிஎம் பண்றேன்னு சொல்லும் போது தான் பயமா இருக்கு. ஆல்ரெடி இறந்து புதிந்த செய்தி தான் புது செய்தி மாதிரி கொண்டு வர்றாரு. இல்ல எனக்கு புதுசா இருக்கும் மாவீரன், அதுதான் பிரச்சனை. ஓகே, வேற ஏதாவது கொரியன் சீரிஸ் இல்ல வேற ஏதாவது நல்ல சீரிஸ் இருந்துச்சுன்னா சொல்லிட்டு போங்க, பாப்போம். இப்ப அவர் சொன்னார்ல, த மான்ஸ்டர் ஆஃப் ஃப்ளோரன்ஸ், அது தமிழ் டப்பிங்கே இருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. அப்புறம் மான்ஸ்டர் ஈடி கிரிம் ஸ்டோரின்னு ஒண்ணு, அதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்கும். 8 எபிசோட் நினைக்கிறேன், அதுவும் நல்லா இருந்துச்சு.
அப்புறம் அதை பார்த்தோன்னே அதுக்கு ப்ரீவியஸ் ஒன்னு டேமர்னு பார்த்தேன். அது 10 எபிசோடு. டேமர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அது இங்கிலீஷ்ல தான் பார்த்தேன், தமிழ்ல இல்ல. டேமர் வேணா பாருங்க பர்னி ப்ரோ. எல்லாமே ரியல். ஆமா, ரியல் சைக்கோ கில்லர்ஸ், அமெரிக்கால வாழ்ற ரியல் சைக்கோ கில்லர்ஸ். ப்ரோ அந்த ஹியூகோ ஹக் ஏதோ சொன்னீங்க, அதை சொல்லிவிடுங்க பரணிக்கு பாப்பாரு. எது ஹங்க சொல்லி விடுங்க, பரணி ப்ரோக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க இதே ஸ்பேஸ்ல பிரகாஷ் ப்ரோக்கு எப்பயோ சஜஸ்ட் பண்ண ப்ரோ. பிரகாஷ் ப்ரோக்கு அனுப்புனேன், ஆனா சப்டைட்டில் இல்லாம. ஹங்னு ஒரு சீரியஸா? ஆமா, ஃபன்னி சீரிஸ் ப்ரோ, மினி சீரிஸ். மேல் ப்ராஸ்டிடியூட்டர். அவரு அத பார்க்க மாட்டாருங்க. காமெடி சீரிஸ் இங்கிலீஷ் சீரிஸ்னா பெருசா பார்க்க மாட்டாருன்னு தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. இல்ல இந்த சப்டைட்ல சிங்க் ஆகல. ஓகேண்ணா. பர்னி ஹாரி பாட்டர் டிவி ஷோவா எடுக்கிறாங்களா? ஆமா, தெரியாதா? ஆமா, வெப் சீரிஸா? யா, நெட்ஃபிளிக்ஸ் நியூஸ் வரும்போது தான் பார்த்துட்டு. இல்ல மல்டிபிள். இல்ல அது அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு, நெட்ஃபிளிக்ஸ்ல முன்னாடி. இல்ல அதான் அந்த ஹெச்பிஓல வரதா இருந்தது போல. இப்ப நெட்ஃபிளிக்ஸ் வாங்குறாங்க, எதுல வருதுன்னு தெரியல போட்டிருக்காங்க. அதான் எப்போ வருது அது? இன்ஸ்டா பக்கம் போனாலே ஒரே மீம்ஸா தான் ப்ரோ இருக்கு. கே மீம்ஸ், எல்ஜிபிடி மீம்ஸ். இதுக்கப்புறம் உங்களுக்காக எல்லா போஸ்டரையும் மாத்திட்டாருங்க மீம் ஃபுல்லா. நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், பேட்மேனும் சூப்பர்மேனும் டெட்பூல் படிக்கிற மாதிரி. இல்ல அது நான் வந்து என்னன்னா மாவீரன், நான் என்ன பார்த்தேன்னா இந்த ஹெச்பிஓ மேக்ஸ் லோகோ சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க கொஞ்ச நாளா. ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்பிஓ மேக்ஸ் இருந்துச்சு, அப்புறம் மேக்ஸ்ன்னு இருந்துச்சு, மறுபடியும் ஹெச்பிஓ மேக்ஸ் போச்சு. இது மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அதை வச்சு ஒரு மாதிரி ஃபன்னா பண்ணிட்டு கடைசியில நெட்ஃபிளிக்ஸ் கூப்பிடுற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு நீங்க சொல்ற மாதிரி அந்த கே கண்டென்ட் ஆகிடும் அப்படின்றதும் அதுவும் பார்த்தேன். அது ஒரு மீம் டெம்ப்ளேட்ல பார்த்தேன். பட் நீங்க சொல்றது பார்த்தேன்னு எனக்கு தெரியல. பட் அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு இது போட்டிருந்தாங்க, அந்த இதெல்லாமே. எப்போ வருதுங்க? 2026 2027 தெரியலையே. 7 அது நிறைய முடியறதுக்குள்ள நைஸ் ப்ரோ. சீரிஸ் முடியறப்ப யோசிச்சு பாருங்க, சீசன் முடியறப்ப டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க அந்த மீம். மைசன் அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு கவனிச்சிங்களா கமல்? அதான் இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். எது சொல்லுவாரோ நமக்கே தெரியுமே. சொல்லுங்க. சரி, ஒரு கேள்வி மட்டும் கேட்டலாமா? சொல்லுங்க. இல்ல கேள்வினா என்னன்னா, ஒரு கருத்து எப்படின்னா, அப்ப எனக்கு சினிமால வந்து கருத்து உங்களுக்கு இல்லங்க பர்னி. இது வந்து எப்படின்னா, சினிமால இப்ப நிறைய பேருக்கு தெரியாத தகவல் இல்ல, எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். இப்ப அந்த நபர்கள் ட்விட்டர்ல இல்லாம இருந்திருக்கலாம். அது மாதிரி உதாரணமா எங்க அப்பா ஒரு சினிமா தகவல் எனக்கு சொல்லுவாரு. அது அந்த சமயத்துல எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி சினிமால நிறைய தகவல் இருக்கலாம், ட்ரிவியான்னு சொல்லுவோம்ல, அதானே? அந்த மாதிரி ட்விட்டர் வந்த புதுசுல பண்ணிட்டு இருந்தேன், நிறைய தகவல் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதை சில 3-4 வருஷமா பண்றதே இல்லை. இப்ப அதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஐடியா. டெய்லி ஒரு தகவல் நமக்கு தெரிஞ்சது, சினிமாவில் நமக்கு தெரிஞ்சது பூரா அப்படியே தகவலா சொல்லலாம். டெய்லி ஒவ்வொன்றும் அது சொல்லலாம் அப்படின்னு ஐடியா. அதுக்கு ஏதாவது நல்ல டைட்டில், ஒரு டேகா போடுற மாதிரி யாரா சொல்லணும். பெஸ்ட் டைட்டில் நான் செலக்ஷன் பண்றவங்களுக்கு ஒரு அடுத்த 3 படங்களுக்கான டிக்கெட் கிவ்அவே தரேன். 3 படமா? ஒரு 3 படத்துக்கு கிவ்அவே. 3 டிக்கெட் ஆக மொத்தம் 3 படங்களுக்கு நல்ல டேக் சொல்லணும். அதாவது ஒரே டேக்ல கண்டினியூஸா போடுற மாதிரி ஒரு 100 நியூஸ் இல்ல, அது ஒரு 100 200 அப்படின்னு டெய்லி ஒண்ணு போடுற மாதிரி. அது மாதிரி சொல்றதுக்கு இது இல்ல நான் வேற மாதிரி சொன்னேன், சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க, விட்டுருங்க, சரியா விடுங்க. சினிமா ரீவைண்ட் பெஸ்டா சொல்லுங்க, இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு யூடியூப்ல கேட்கறோம், சரி யூடியூப்லயே கமெண்ட்ல சொல்லலாம், தனியா டிஎம் பண்ணி சொல்லலாம், ஸ்பீக்கர்ல சொல்லலாம். அதை கரெக்டா இந்த யாருக்கு பெஸ்ட் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு 3 படங்களுக்கு டிக்கெட், அவங்களே விருப்பப்படுற படங்கள், அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிற படங்கள் இல்லாம அவங்களே ரிலீஸ் பண்ற படங்கள், அதாவது அவங்களே விருப்பப்படுற படங்களுக்கு 3 டிக்கெட்.
ஓகேண்ணா, நைஸ் ஒன். ஆக்சுவலா கீழ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, "பரணி உனக்கு புடிக்கிற மாரி மூவி எடுக்க இந்த உலகத்திலேயே ஆள் இல்லன்னு." இந்த வருஷத்திலேயே நான் நெறைய படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ குடுத்துருக்கேன். இன்னைக்கு பார்த்தா களம் கவலுக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் குடுத்தேன். அந்த குற்றம் புரிந்தவன் சீரிஸ் அதுவுமே நான் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். பிளரிபஸ் அதுவுமே வந்து நல்லா அது இருக்குன்னு சொன்னேன். இவ்வளவுதான் நீங்க பேசவே தேவையில்ல bro. அவருக்கு டான் படத்தோட ரிவ்யூ டேக் பண்ணி விடுங்க, முடிஞ்சு. டான் படம், ஸ்பைடர்மேன் இது ஐயோ! அந்த அனிமே வந்துச்சுல்ல அனிமேஷன். பிரகாஷ் bro, அதுவுமே கீழே ஒருத்தர் ஃபேவரட். உங்களுக்காக ஒரு தலைப்பு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. இருங்க பார்க்கலாம். சஜஸ்டட் நேம் அவரு மலைபேச்சு. அடுத்து 3 படம் அவருக்கு பாக்குற படம் வந்து கர்ண கொடூரமா தியேட்டர் விட்டு வெளியே வந்து 250 ரூபா வேஸ்டா போச்சு, பைக் பார்க்கிங் வேஸ்டா போச்சு, வாங்கின பாப்கார்ன் வேஸ்டா போச்சு அப்படின்னு இல்ல இல்ல புலம்புற அளவுக்கு அவருக்கு இருக்கும். பிரகாஷ், பாப்கார்ன் வேற கெட்டு போயிருக்கும். அவருக்கு வந்து தீனி வாங்கினாருன்னா அது வீணா போயிடும் தியேட்டர்ல. போதுண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னப்ப நான் கூட அந்த வலைபேச்சு தான் வந்து நெட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இங்கிலீஷ்ல சொன்னேன். அதனால தான் வேணான்னு சொல்லி விட்டுட்டேன். சரி ஃப்ரீயா விடுங்க, ரொம்ப இது பண்ண வேணாம். சரி, அதே தான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்த 3 படம் உங்களுக்கு வீணா போயிடும். அதனால தான் அவரை திட்டும் போது வேணான்னு ஸ்டாப் பண்ணேன். சரி விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. ரீவைண்டுங்கிறதே நல்ல டைட்டில் தான் தோணுது. இல்ல கொஞ்சம் அது catchy-ஆ, இன்னும் பாருனா சினி வாங்கிட்டு வைக்கலாம். நல்லா என்ன கேட்சியா கருண், மறுபடியும் சொல்லுங்க. சினி வாங்கிட்டு ரீவைண்டே சினிமாவே சேர்த்துட்டாரு. இல்ல, விஷால் வந்துட்டாரு. இப்ப பாருங்க எவ்வளவு டைட்டில் வருது உங்களுக்குன்னு. விஷால்ண்ணா வாணா. விஷால் bro, மலேசியா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா விஷால் ப்ரோ? ஜனவரின்ற சாரி டிசம்பர் 9. இல்லங்க, மதுரையே குழுங்க போகுது. யார் வரா மதுரைக்கு? அதுல கோயில்பட்டில இறங்குறோம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். விஷால் ப்ரோ ஷூட்டிங் போயிருவீங்களா? அதான் இன்னைக்கு அவரே இது வரைக்கும் மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தானே முறையா அவரே சொல்லிருக்காரு. பாப்போம், போயிருவாரு போல. இருங்க, நீங்க ஷூட்டிங் போறீங்களா 9ஆம் தேதி? ஓ, நான் போறேனான்னு கேக்குறீங்களா? இல்ல தலைவா, நம்ம போக மாட்டோம் தலைவா. அவ்வளவு மேல இல்லப்பா. ஏங்க மதுரையில தானங்க நடக்குது. ஆமா, பக்கம் தான் தலைவா. இல்ல இப்ப வேணாம், கொஞ்சம் டைம். இங்க ஃபுல்லா நிறைய பண்றாங்களாம். டிசம்பர் ஃபுல்லா இங்கதான் இருப்பாங்க போல. போய் பாத்துப்போம். பிரகாஷ் ப்ரோ, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன், அந்த பேர் ஓகேவான்னு பாருங்க. ஏன் அதை இங்க சொன்னா அவர் கோச்சுக்குவாரா? பரணி ப்ரோ, இங்க சொன்னா லீக் ஆயிரும். பரணி ப்ரோ, நீங்க பாத்துட்டு வரேன். சொல்லுங்க விஷால். மாவீரன் இல்ல, ஸ்டான்லி தாஸ் எவடே. ஸ்டான்லி தாஸ் எவடே. நல்லா சொல்லுங்க, இப்படியே சொல்லிருங்க. நான் மலையாளத்துல பேச ஆரம்பிச்சேன்னா அவ்வளவுதான். தெரிஞ்ச மலையாளத்துல தான் பேச முடியும். சும்மா நீங்க டக்குன்னு ஒரு விஷால் சுகன் ஒன்னும் சூப்பரா ஒன்னு சொல்லியிருக்காரு. நான் வச்சிருக்கேன். அதை மத்தவங்க எல்லாம் சொல்லட்டும், எது பெஸ்ட்னு பாப்போம். என்னதுண்ணா சொல்லுங்கண்ணா. ஓ, நீங்க முன்னாடி வரலையா? அதுக்கு முன்னாடி பரணிக்கு மத்தியானம் போன் பண்ணிட்டு இருந்தேன். பரணிக்கு அப்ப என்னமோ சொல்லுச்சே போன்ல. பரணி ஆன் ஹோல்டு பண்ணி விட்டு போயிட்டாரு. ஹோல்டு வரும்போது சொல்லும்ல, வேற ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறாரா? அது இல்ல, தாங்கள் இருக்கிறனாலே காலர் வெயிட் செய்யணும் என்னமோ சொன்னிச்சு. அது என்னமோ சொன்னிச்சு பாருங்க. நான் 2-3 தடவை ஞாபகப்படுத்தி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். சூப்பரா பிராக்டிஸ் பண்ணேன். பரணி திரும்ப கூப்பிட்டாருனா கால் வெயிட்டிங் தான் சொன்னிச்சு. அதை மலையாளத்துல அழகா சொன்னிச்சு. நான் திரும்ப உங்களுக்காக பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தேன் 2-3 தடவை. அடுத்த தடவை போன் பேசும்போது சொல்லலான்னு இடத்துல வேற கடன் மாதிரி நம்ம அப்படியே போயிட்டோம். சரி, ஒண்ணும் இல்ல விஷால் ப்ரோ. இப்ப அது தாங்கள் வெளிக்கிற நம்பர்னு வரும் பிரகாஷ் ப்ரோ. தாங்கள் அதுல அது போன் பண்ணா வரும். இது வந்து தாங்கள் பேசின நம்பர் தான் வந்து. தாங்கள் பேசின நம்பர் உங்களுக்கு கால் பண்ணி வச்சிருக்காரு. வெயிட் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னமோ ஒன்று சொன்னிச்சு. அது சரி, விஷால் டாபிக் வரும். விஷால் டாபிக் வரும். சொல்லுங்க. அது எதுக்கோ சொல்ல வந்தேன், அதை விட்டு. அப்ப விசால்ட்ட சொன்ன வந்தா மறந்துடுவேன். அவர் தான் டெய்லியும் இன்ஸ்டால கிடையாது கண்டென்ட் போடுறதுனால அவர் டைட்டில் ஈஸியா ஞாபகம் வரும். ஒண்ணும் இல்ல, சினிமா நம்ம அந்த ட்விட்டர் வந்த புதுசுல என்ன பண்ணோம்னா, நிறைய சினிமா தகவல்களை அப்பப்ப போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். அப்பெல்லாம் டேக் இல்லாம போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சில பல வருஷமா நிப்பாட்டிட்டேன் அதெல்லாம் போஸ்ட் பண்றல. ஏன்னா நமக்கு அந்த அதாவது ஸ்டார்டிங்ல நம்ம ஐடி தெரியப்படணுங்கிறத, யாருக்குமே தெரியலனாலும் வீச்சே இல்லைனாலும் யாருமே ஒரு ரீட்வீட் வரனாலும் அதை போட்டு பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சப்பறம் அதை விட்டாச்சு. யூடியூப் சேனல் சில விஷயங்கள் சொன்னோம். ஸ்டார்டிங் ஒரு 4-5 வீடியோல சொன்னோம். அதுக்கப்புறம் அதையும் விட்டாச்சு.
ட்விட்டர்ல ரீச் வந்துருச்சு, யூடியூப்ல ரீச் வந்துருச்சு விட்டுட்டோம் அப்படியே. ஆனா அதுக்கப்புறம் நேற்று முந்தாடி சும்மா ஒரு குரூப் கால் பண்ணும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சு, ஆமா இதை பண்ணலாம்ல அப்படின்னு. டெய்லியும் ஒரு நியூஸா சினிமால இருந்து இந்த நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிடாத தகவல்களா நம்ம டெய்லியும் ஒரு ட்ரிவியா மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அது வந்து என்ன ஹேஷ்டேக்ல போடலாம், அதுக்கு ஒரு டைட்டில் வேணும், அவ்வளவுதான். ஆக்சுவலா இன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ பேசுனது கேட்டு நான் ஷாக்கு, ட்ரெண்ட்ஸோடு ஷாக்கு, சுகுமார் ப்ரோ ஷாக்கு, இன்னொருத்தர் ஷாக்கு, செம ஷாக்கு. எல்லாருமே யோ இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி. அதான் அப்போ சொன்னார், நான் அதெல்லாம் முன்னாடி போட்டுட்டு இருந்தேங்க, இப்போதான் போடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அகைன் ஸ்டார்ட் பண்றது, அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய தகவல்கள் அவர் வந்துட்டு. நடுவுல ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே பாருங்க ப்ரோ, யோவா? என்ன சொன்னேன்? நல்லா தாங்க பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல கண்டினியூ பண்ணு. நான் எது சொன்னாலும் பிரகாஷ் ப்ரோ நான் நல்லதா தான் சொல்றேன் உங்களை பத்தி. என்ன சொன்னாங்க டைட்டில்? யார் இப்பதான் கேக்குறேன். இப்ப சுகுமார் ப்ரோ ஒருத்தர் மட்டும் ஒண்ணு சொன்னாரு, அவருக்கு சாபம் விட்டேன், அதை விட்டுருங்க. என்ன சேர்த்துதான் சாபம் விட்டுருக்காரு. விஷால் ப்ரோ சுமாரண்ணா என்ன சாப்பிடுறீங்க? அதான் நானும் கேட்க அண்ணா, இவ்வளவு நாள் மத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அவரே சொல்லிட்டாருன்னா. இல்ல 8ஆம் தேதி தானே சொன்னாங்க? 9ஆம் தேதி. ஓ 9 போயிடுச்சா? ஓகே ஓகே. இல்ல சுகுமார் இப்பயும் அவரே டிசம்பர் 9னாரு, அவரும் டிசம்பர் 9 விசால் வந்த உடனே ஜனவரி 9 அதிர போகுதுங்கிறாரு. அவர் சொன்னதே வந்து டிசம்பர் 9 வந்தாரு. இவர் அங்கிருந்து ஒரு மாசம் தள்ளி போடுறாரு. அவரே இந்த காரணம் எல்லாமே பாப்பாரு. வாழ்த்துக்கள். சுகுமார் நான் படைப்பா என்ன நாளைக்கு என்ன பிளாஸ்ட் சோஷியல் சரியான போஸ்டர் புக் மார்க் வேற பண்ண சொல்லியிருக்காரு. அப்படி என்ன வருதுன்னு தெரியல. இத போட்டு நாளைக்கு தெரிஞ்சாலே கிடைச்சிருமே. சொல்லுங்க. புக் மார்க் பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கு காலையில வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. நாளைக்கு ஈவினிங் வந்து என்னன்னு சொல்லுங்கண்ணா. எக்ஸ்க்ளூசிவ் சொல்ல முடியாதுப்பா. சுமார் ப்ரோ ஒண்ணு இல்ல சுமார் ப்ரோ அதோட க்ளூ வந்து நம்ம ஸ்பேஸ் லிசனர்ஸ்க்கு ஸ்பெஷலா எக்ஸிஷியோ சொல்லிருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுதான் அது சொல்ல முடியாது பிரகாஷ் ப்ரோ. அதனால ஒரு ஹிண்டா சொல்லுங்க. அதுதான் நான் சொல்லிருக்கேன். அதாவது எஸ் ஆர் நோவான்னு சொல்லுங்க. கேஎஸ் ரவிக்குமார் தான் வந்துட்டு அடுத்த படம் பண்ண போறாரு. இல்லப்பா அதெல்லாம் இல்லப்பா. உங்க கற்பனை என்ன ஒரு கற்பனையா இருக்கு? ஏதாவது படத்துல ஆட் பண்றாங்களா? ஐ மீன் ஆல்ரெடி அதாவது யாருமே வந்து கெஸ் பண்ணாததும் ஒண்ணு போதுமா? அதான் க்ளூ போதுமா? முடிஞ்சிச்சு. ஏன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுனா இது க்ளூவான இது. சுகுமார் படையப்பா உலக சினிமா வரலாற்றில் உங்களுக்காக படையப்பா 3D. நான் சொல்றேன்ல, நான் சொல்றது சப்புலாம் இருக்காது. நீங்க புக் மார்க் பண்ணி வச்சுக்கின்னு நான் அப்புறம் வந்து அடிக்கலாம். என்னடா இதுக்காடா இவ்வளவு பில்டப் கொடுத்தேன்னு கூட அடிக்கலாம். அது மாதிரி இருக்கும். அது நாளைக்கு வரும்போது வந்து அண்ணல் பறக்கும் பாருங்க. அவங்களோட ட்வீட்லயே இருக்குமே, சௌந்தர்யா ரஜினிகாந்தோட ட்வீட்லயே சர்ப்ரைஸ் மாதிரி ஏதோ போட்டிருப்பாங்களே, போடல? அவங்க போடுறதெல்லாம் இருக்கட்டும்ண்ணா, நீங்க என்னன்னு சொல்லுங்கண்ணா. கிராண்ட் ரிவீல் டுமாரோ. பிரகாஷ் நீங்களாவது சொல்லுங்க என்னன்னு. இருங்க விஷால், இதுக்கு முன்னாடி நான் நியூஸ பிரேக் பண்றேன். தயவு செஞ்சு பாருங்க, தெரிஞ்சா பிரேக் பண்ணுங்க. நமக்கு டிஎம்லயே சொல்லுங்க, மண்டை வெடிக்குது. ரஜினி சொல்ற டயலாக் தான், முடிஞ்சா தொடரா பாக்கலான்ற மாதிரி. அது வெளியே வராது, பாக்கலாம். இல்ல ப்ராபபிலிட்டி படி பார்த்தோம்னா ராஞ்சனா மாதிரி ஏஐல ஏதாவது கிளைமேக்ஸ் மாத்துறாங்களா? விஷால் ப்ரோ ஐயோ, அதுல ஏஐல கிளைமேக்ஸ் மாத்துற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல அந்த படத்துல. இல்லங்க சொல்றேங்க, ஒண்ணுமே இல்லையா பரணி? இல்ல விசாலுக்கு என்ன ஆசைன்னா, விசாலுக்கு என்ன ஆசை, ரம்யா சொல்லி வச்சுக்கணுமா, கிளைமேக்ஸ் மாத்தி திருப்தி பண்ணணுமா? நீலாம்பரி நீயும் ஆமா இல்ல அதுதான் உங்க கிளைமேக்ஸ் திருத்தம் மாறணும். ராஞ்சனா சாகலா அப்படி சௌந்தர்யா வேணாமா? இதுக்கே உங்களை வந்து நான் கேட்பாங்க, சௌந்தர்யா வேணான்னு சொன்னதுக்கு இப்ப நம்ம உண்மையான ரைட்டு இல்ல ரைட்டு இல்ல இருக்கட்டும். இப்ப நான் வந்து இன்னையில இருந்து நீங்க கேலண்டர்ல செல்போன் டைரியில நோட்ஸ்ல கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்க நோட்ஸ்ல இல்ல எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துலயும் நீங்க நோட் பண்ணி வச்சீங்க இன்னைக்கு தேதியை. சௌந்தர்யா அழகாதான் இருப்பாங்க, ஆனா ரம்யா கிருஷ்ணன் வந்துட்டா அங்க முடிவு எடுக்கிறது கஷ்டம். அதுதான் சொல்ல வந்தேன். இன்னொன்னு அப்படி இல்ல, நான் சொல்ல வரல. ஒரே நிமிஷம் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்படி இல்ல ஒரு நிமிஷம் இந்த டாபிக் மட்டும் வந்தாரா இந்த ஏன்னா அதுக்கப்புறம் மறந்துடும் இதை. ஏன்னா அதுக்கப்புறம் இது டாபிக், ஏன்னா அதுக்கப்புறம் விட்டுட்டா திரும்ப எப்போ வராது. அது சொல்லுங்க. வித்துக்கரன் அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும், தமிழ்ல உளவாளின்னு வச்சிருப்பாரு ஐடி, ட்விட்டர்ல இருக்காரு. படையப்பாய நீலாம்பரிய தேர்ந்தெடுத்தாரு.
அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கம் போட்டிருப்பாரு. அது அந்த விளக்கத்தை படிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வாழ்நாள் கூட சொல்லுவீங்க அவர் ஏன் சௌந்தர்யா தேர்ந்தெடுத்தாரு, ஏன் வந்து நீலாம்பரி நிராகரிச்சாரு, பல பல காரணங்கள் இருக்கும். இதெல்லாம் பண்ணியிருப்பாரு. அதை கேட்டு பார்த்துட்டு அதை படிச்சு பார்த்துட்டு வாங்க, நான் சொல்ல மாட்டேன், லிங்க் தர மாட்டேன், நீங்களே தேடி கேட்டு. ஆனா அது பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அது இப்படி ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு மிரண்டு போயிருப்பீங்க. புரியுதுல்ல? நான் என்ன சொல்றேன்னா கடைசியா நீலாம்பரி சாகாம நீலாம்பரி அவங்க அப்பாச கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க அப்படியே ஒன்னா ஒரு குடும்பமும் வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி இணையில தான் மாத்த போறீங்களா? எங்கள் இது 18 வருஷம் கழிச்சு, 18 வருஷம் கழிச்சு. இல்ல ரொம்ப சர்ப்ரைஸ்ன்றாரு. எல்லாமே நமக்கு தெரியும் அந்த படத்துல. அதான் அதை விட விஷால் ப்ரோ இந்த கோச்சடியான் கிளைமேக்ஸ்ல ஒரு ரஜினி வருவார்ல, அந்த மாதிரி 2 ரஜினி வந்துட்டா வசதியா இருக்காது. ஆமா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா சிவாஜி 3D இந்த மாதிரி அனௌன்ஸ் அதுக்கு எச்ஏ சூர்யா கூப்பிட்டு குளோனிங் பண்ண சொல்லிட்டாரு. எச்ஏ சூர்யா என்ட்ரி ஆகிறார், குளோனிங் பண்ணிதாமா நீலாம்பரி உனக்கு தேவை படைய பதனமா, அதான் பண்ணி வச்சுக்கமா, நீ அவங்க கூட என்னமோ பண்ணுமா அப்படின்னு குளோனிங்க கொடுத்துட்டு வேலை முடிஞ்சுன்னு சொல்ல வேண்டியதான விஷால். இல்ல கரெக்ட். இல்லனா விஷால் இல்லனா ஒரு நிமிஷம், 18 வருஷத்துக்கு அப்புறம் நீலாம்பரிய வேற ஒரு பையனோட கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா இருங்க. எது பையனோட? இல்ல வேற ஒரு ஆளோட கல்யாணம் முடிச்சா பரவாயில்ல, அது என்ன பையனோட? புரியலையே. அவங்க உள்ள அவங்க வயசு ஒரு 25 வயசு, அதுல 18 வயசு வரைக்கும் உள்ள வர இருக்கிறாங்க. 25, 18, 33, 43 வயசுக்கு மேல ஒரு சின்ன பையனோட கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ஹெலன் எடுக்கிறீங்க, மெல்லன் எடுக்கிறீங்க, மெலினா எடுக்கிறீங்களா? விஷால் ப்ரோ அந்த டாக்டர் படத்துல வர மகாலி மாதிரி சுமதியை பார்த்தா காலேஜ் பொண்ணு மாதிரி இருக்கு ப்ரோ. ஏங்க ரம்யா கிருஷ்ணன் சூப்பரா தானங்க இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. என்னங்க உங்களுக்கு என்ன? இல்ல அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களா? இல்ல வந்துட்டு கதை வந்துட்டு ரஜினிகாந்த் தான் ஒரிஜினல் கதை, அது வந்துட்டு கிரெடிட்ஸ்ல வரவே வராது. அந்த மாதிரி கதையில ஸ்டோரி தலைவர்னு போடுறாங்களா? என்னன்னு சொல்லுங்கண்ணா. ஹேண்ட்ஸ் அப் போடுறாரு. சரி கமல், நீங்க என்ன பண்ணீங்க எது பண்ணீங்க தெரியாது, பிரகாஷ் ப்ரோ சொன்ன அந்த ட்வீட் எனக்காக தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. ஆமா காலைல நீங்க ஒரு நிமிஷம் கமல், நீங்களும் இன்ஸ்டால இருக்கீங்க, பரணி ப்ரோ பிரகாஷ் இருக்காங்க. ஆனா எந்த பொண்ணுங்க ஐடிக்கு போனாலும் நீ ஏன் லைக் போட்டு வச்சிருக்க? அதை மட்டும் நீ சொல்லு. எந்த பொண்ணு சூப்பர் சூப்பர் விஷால் ப்ரோ, உங்களால முடிஞ்சதா? சூப்பர். இல்ல கமல், மதியமே நாங்க பேசிட்டோம் ஐயா, எல்லாரும் அதான் சொல்றாங்க, எந்த இதுக்கு போனாலும் லைக் போய் கமல் இருக்குன்னு. ப்ரோ நான் எல்லாத்தையும் ப்ரோ ட்விட்டர்லயே நீங்க மாவீரன் போட்டு கேளுங்க, நான் பாக்குறதெல்லாம் லைக் போட்டுட்டுதான் இருப்பேன். எனக்கு இவர் இப்படி இருக்காரா? இவர் நம்ம பரணி இருக்காருல்ல, சில இந்த என்ஆர்ஐ கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போனாங்க, அவங்களுக்கு எல்லாம் லைக் தனியா போடுறாரு. இதெல்லாம் நான் சும்மா ரேண்டமா ஸ்க்ரால் பண்ணி பாக்குறப்ப லைக் பை ஸ்மார்ட் பரணி, என்ன இன்னும் புரியலையே விஷால் ப்ரோ. நான் உங்களை பாக்குறதுல வேற இதுல இருக்கேன் விஷால் ப்ரோ. ஒரு லைக்குமே நான் போடவே மாட்டேன் யாருக்கும் லைக். செல்வராகவனுக்கு போடுவேன் நான் லைக். ஒரு நிமிஷம், நாளைக்கு நீங்க என்னென்ன லைக்ஸ் போடுறீங்கன்றத நான் எடுத்துட்டு வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் எல்லாத்தையும் கொடுக்குறேன். ஒரு லைக் இருக்காது, கண்டுபிடிங்க, பாக்குறதோட சரி. ஏங்க எனக்கு புரியலையே, நான் என்ன ரெகல்ஸ் மட்டும் லைக் போடுற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ ரீலுக்கு போட்டிருப்பேன், நல்லா இருக்குதுன்னு பாருங்க. ஆனா நீ காமெடியா இருக்கும் அந்த ரீல் எல்லாமே. காமெடியா இல்ல, எனக்கு கொஞ்சம் வேற மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு வேற மாதிரியா புரியலையே, இப்ப சொல்லுங்க, பேசுங்க. இல்ல தப்பா இல்ல, ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு. இப்ப சில கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க, எப்படி அந்த ஒரு ரீல் எல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த ரீல்லாம் நீங்க லைக் போட்டுருந்தீங்க, நல்ல விஷயம் தான். இந்த பாட்டு இருக்குல்லங்க, சிந்தா சிந்தா சிந்தா, அந்த பாட்டு இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு தெரியுமா மாவீரன்? பொண்ணுங்க வந்துட்டு அப்படியே கேமரா மேல இருந்து கீழே வரும், டக்குன்னு அவங்க வந்துட்டு வயிற்று தட்டுவாங்க, டக்குன்னு சாரிக்கு டிரான்சிஷன் ஆயிடும். கேமரான்னு சொன்னீங்களா? எனக்கு கிளாமரான்னு வந்துச்சு. ப்ரோ எனக்கு எப்பயுமே 2 நாள் லேட்டா தான் வரும், எல்லாரும் ட்ரெண்டிங் அந்த ட்ரெண்டிங் முடிஞ்சது கிளாமரா இதுக்கு வரும். அது ரீல் லேட்டா தான் வருமா வீரன்? அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது கூட போஜ்பூரிகன்ஸ் மராத்தி போஜ்பூரியா? ஆமா, லைக் எடுத்து பரணின்னு வருதுன்னு. ஓகே ஆமா. இப்ப ஏன் தெரியுமா பரணி எனக்கு அதெல்லாம் காட்டுது? என் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அந்த லைக் பண்றாங்களோ அது எனக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுது. அது பார்த்தா அது எல்லா இதுலயும் பண்ணுதுதான் விஷால் ப்ரோ. எனக்கு போஜ்பூரி கண்டென்ட்லாம் எனக்கு நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரீயா விடுங்க. அதெல்லாம் நீங்க பேசாதீங்க, நாளைக்கு எடுத்துட்டு வரேன். நாளைக்கு வந்து நீ எதுனா தூக்கிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி உண்மையா கேக்குறேன், நான் சீரியஸா தெரிஞ்சுக்க கேக்குறேன். இப்ப நான் லைக் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு என்ன வந்திருக்கு? ஏன்னா அதுவே நான் நிறைய பாத்திருக்கேன். மத்தவங்க எனக்கு வெங்கட்ரமன் இருக்காருல்ல, அவரு என்ன லைக் பண்ணாருன்னு வரும், அப்புறமேட்டு சுமார் லைக் பண்ணது வரும். ஆனா எனக்கு இதுல பார்த்து ஜிம் வீடியோ தான் நிறைய வரும். எனக்கு 2-3 ஜிம் வீடியோ நீங்க லைக் பண்ண மாதிரி காட்டிருக்கு. ப்ரோ இருங்க ப்ரோ, ஒண்ணே கேட்டுக்கிறேன். கேளுங்க. இந்த ஜிம்முக்கா பிடிக்கும் போல பிரகாஷன் உங்களுக்கு? அதை விடுங்க, அவர் ரோலெக்ஸ் அவர் என்ன கருப்பு அப்படியெல்லாம் கேட்க போறாரு, அதானே ப்ரோ? அவர் இந்த வாரம் ரிலீஸ் டேட் வரும் சொன்னா சுகுமார் ப்ரோ, என்ன ப்ரோ எதுவுமே வரல?
குமார் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி வந்து ஏன் நம்ப வச்சு ஏமாத்துறீங்க? வாங்க பஸ் விளக்கம் சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் வந்து கொஞ்ச நாள்ல கொஞ்சம் மாசத்துக்கு ஒரு கொஞ்சம் நாள் முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் கேட்டார். ஏகே படம் வந்து அதாவது அவர் வந்து ஏகே சொல்றதுக்கு முன்னாடி இன்டர்வியூல சொல்றதுக்கு முன்னாடி கேட்டார். அது எப்போ வருதோ அப்போ வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இதுவுமே வந்துட்டு இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. இல்ல பரணி இல்ல ப்ரோ எப்ப இப்ப படம் எப்ப ஏப்ரல் வேணாலும் ரிலீஸ்னா வரட்டும். கூட படம் அது எப்ப ரிலீஸ் வேணாலும் டேட் வரட்டும். சொல்ல மாட்டாங்க ப்ரோ. அது ப்ரோ அதைத்தான் நானும் சொல்றேன். படம் எப்ப வேணாலும் வரட்டும். அடுத்த வருஷம் தீபாவளி கூட வரட்டும். ஆனா வந்து அவங்க ப்ராப்பரா அனௌன்ஸ் பண்ணணும். இல்ல ப்ராப்பரா என்கேஜா ஃபேன்ஸ் வச்சு பயங்கரமா அதை பூஸ்டப் பண்ணணும். அவங்க என்னமோ இவங்க ஃபேன்ஸ் ட்வீட் போட்டு அவங்க எதுவும் அதை விட்டுட்டு ஒவ்வொரு படத்துக்கும் அனிவர்சரி கொண்டாடுறது, அடுத்த படத்துக்கு ட்ரெய்லர் ட்வீட் போடுறது, மற்றவங்களுக்கு வாழ்த்து ட்வீட் பண்றது, இப்படிலாம் இருக்கிறது வந்து ஃபேன்ஸ் மனநிலையை எரிச்சலாக்கும். எல்லாருமே வந்து சூர்யா 46 ரிலீஸ் ஆகுது அப்படியே போயிட்டாங்க. இல்ல அது டிஜிட்டல் வந்து வித்துட்டாங்க. டிஜிட்டல் வித்துட்டாங்க. ஆனா என்ன அபிஷியலா அக்ரிமெண்ட் சைன் ஆகல. அபிஷியலா அக்ரிமெண்ட் சைன் ஆகல. அவங்க வந்து இன்னொருத்தர் ஒரு தமிழ்ல பேசி முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். சரி சுமார் ப்ரோ இருக்கீங்கன்னா அந்த கருப்பு அப்டேட் தெளிச்சு விடுங்க. அடுத்தது வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த டைட்டில்லாம் பேசுவோம் அதை பத்தி. ப்ரோ நீங்க கருப்பு சொன்ன அப்டேட்டா? ட்வீட்டையே கீழே கருப்பு அப்டேட் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு, நீலாம்பரி ட்வீட். கருப்பு அப்டேட் வந்துட்டு வர வேண்டியது வரல. அதான் சொல்றேன்ல, டேட் தான் ப்ரோ பிரச்சனை அவங்களுக்கு. இப்போ வேற எதுவும் இல்ல. அந்த டேட் வந்து ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் இல்ல பண்ணாதான் ப்ரோ வரும். இப்ப ஏப்ரல் தள்ளி போனா கூட அது கூட இன்னும் சொல்லாம இருக்காங்களே. அது அவங்க ஃபிக்ஸ் பண்ணலையே. ஏப்ரல்னு ஒன்றும் அவங்க முடிவு பண்ணலையே. யார் சொன்னா முடிவு பண்ணிட்டாங்கன்னு? இல்ல நிறைய பேர் அதான் ப்ரோ போட்டுன்னு இருக்காங்க. போடுறது ப்ரோ எல்லாரும் என்ன வேணா போடுவாங்க. இன்னும் ப்ரொடக்ஷன் இல்ல. அது ஏப்ரல்ன்றதுலாம் ஜஸ்ட் இவங்களா அசீவ் பண்ணி போடுறதுதான். அவங்க சைட்ல எந்த டிசிஷனும் எடுக்கல. அதாவது டாக்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு அவங்க சைட்ல. இன்ன வரையும் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கல. ஏப்ரல் போலாம் அப்படின்ற ஐடியா எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதுவும் சொல்லிக்கிறேன். அது இந்த ரிலீஸ் டேட் இந்த மாசத்துக்குள்ள வந்துருமா ப்ரோ? டிசம்பருக்குள்ள அதாச்சும் சொல்லுங்க ப்ரோ. அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டா வந்துரும். இல்ல வந்துரும் தான் நினைக்கிறேன். வந்துரும். வர வேண்டியது வரல. பட் ஆனா வந்துரும். வைப்ரிங் ப்ரோ. ஆக்சுவலா ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஏப்ரல்ன்றதுலாம் எப்படி வருது நியூஸ் அப்படின்ட்டுலாம் தெரியல. அது அவங்க அந்த அளவுக்குலாம் வந்து அவங்க ஏப்ரல் டேட்லாம் அவங்க டாக்ஸ்லயே இல்ல. ஏப்ரல் டேட்ன்ற ஒரு இதுவே அவங்களோட தாட்ஸ்லயே கிடையாது. அது எப்படியோ வந்து வெளியே வேற மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை இது வலைபேச்சுல சொன்னாங்க ப்ரோ. கிடையாது. ஏப்ரல்லாம் கிடையாது. இல்ல பட் ஆனா இவங்க இவ்வளோ டைம் எடுத்து யோசிக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு அவங்க எவ்வளோனா டைம் எடுத்துக்கிட்டும் பட் ஆனா வந்துட்டு அடுத்து சொல்ற டேட்ல கரெக்டா வந்து அவங்க ப்ராப்பரா வந்து அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் என்கேஜ்டா வச்சு கரெக்டா எனக்கு அவன் தோணுது. நீங்க டைம் எடுத்துவாங்க. அப்படி சப்போஸ் ஏப்ரல் வந்தா 46 அதுவும் தள்ளி போகும் தலைவா படம். இல்ல தலைவா, எலெக்ஷன்லாம் இருக்கு தலைவா. ஏப்ரலுக்கு முன்னாடியே தான் தலைவா வந்தாகணும். அந்த டைம்ல இல்ல கரெக்டா தலைவா. ஆக்சுவலி எனக்கு கருப்பு ஏப்ரல்ன்றது ரொம்ப டிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஓடிடியும் அவ்வளோ வந்து சைன் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவ்வளோ டைம் கொடுப்பாங்களான்றதும் கருப்பு ஏப்ரல் இல்ல பாருங்க. ஏப்ரல் பிளான் அதாவது ஒரு சில விஷயம் இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்க, நான் வந்து இப்போ எனக்கு ப்ரொடியூசர் க்ளோஸ், நான் வந்து இல்ல படத்துல ஏதோ ஒரு பார்ட்ல நான் ஒர்க் பண்றேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு டைரக்ஷன் டீம்ல டிஸ்கஷன்ல இருப்பாங்கன்னு வச்சுக்கோ. ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் ஃப்ரெண்டு ப்ரொடியூசருக்கு வந்து ப்ரொடக்ஷன் சர்க்கிள்ல நிறைய பேர், அதாவது நான் எப்படி சொல்றேன்னா இன்னொரு ஒரு ஃபெல்லோ ப்ரொடியூசர் அவங்கலாம் வந்து க்ளோஸா இருப்பாங்க. ஸோ டேட்ஸ்லாம் வந்து எப்படி எடுக்கலாம் முடிவு எடுக்கலாம்னு வந்து இந்த டேட்ல பண்ணா கரெக்டா இருக்குமா நிறைய வந்து அவங்க அவங்க பணம் போட்டவங்க அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏன் இவர் நம்ம தீபாவளிக்கு வர வேண்டியது வரல, அப்புறம் நம்ம வேற டேட் வச்சோம்னா அந்த டேட்ல வச்சா நம்மளுக்கு ப்ராஃபிட் எப்படி வருமா வராதா அது எல்லாமே அவங்க திங்க் பண்ணுவாங்கல்ல. அப்படி வரும்போது ப்ராபபிலிட்டியில வந்து சம்மர் போனா எதனா சான்ஸ் இருக்குமா, நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பனிங் பெருசா இருக்குமா அப்படின்ற ஒரு டாக்ஸ் வேணா வந்திருக்கலாமே தவிர அவங்க சம்மர்லாம் வந்து அவங்க ஐடியாலே இல்லை. ப்ரோ இப்ப ஜனவரி பிப்ரவரினா 2 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் டேட் சொன்னாதான் ப்ரோ கரெக்டா இருக்கும். இப்போ இல்ல வாவியாத்த 10 நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரியா ப்ரோ சொல்ல போறாங்க. இன்னும் 2 மாசம் இருக்கு பிப்ரவரி வரும். இப்ப சொன்னாதான் ப்ரோ கரெக்டா இருக்கும். டிஎஸ் இஷ்டமே போனா எப்படி? இல்ல ஆக்சுவலா கருப்பு ப்ரோ என்னன்னா லாஸ்ட் வீக்கே அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த டேட்ல வந்து அவங்க விடலாம் அப்படின்னு வந்து அவங்க ஒரு முடிவோட இருந்தாங்க. ஆனா அந்த டேட் வந்துட்டு கடைசியில வந்துட்டு அவங்களுக்கு என்னமோ லாஸ்ட் மினிட்ல அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இல்ல வேற வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டிஸ்கஷன் திரும்பியும். இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் இல்லாம ஒரு ஃபிக்ஸ்டான டேட் விட்டுட்டு அதை வந்துட்டு அதை இதுலேயே இது அனௌன்ஸ் பண்ணணும். நீங்கள் உங்கள் ரோலஸ் ப்ரோ உங்கள் இது புரியுது. பட் ஆனாலும் வந்துட்டு அவங்க டைம் எடுத்து பண்ணட்டும், பார்த்துக்கலாம்.
இந்த மந்த்ல அனௌன்ஸ் பண்ணிட்டா, ஐ மீன் ஜான் எண்டோ இல்லை பிப்ரவரியில் படம் ரிலீஸ்னா இந்த மந்த்துக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிட்டாலே வந்துட்டு போதும். ப்ரோ இந்த ரிலீஸ் டேட்லாம் சூர்யா அவர்லாம் இல்ல தலையிட மாட்டாரு ப்ரோ. அவரு நச்சு குத்துட்டு போயிடுவார். அவள் தானா ரிலீஸ் டேட்ல எதுவும் இது பண்ண மாட்டாரா? அவரு முடிவுல எதுவும் இருக்காதா இதுல? ஏன்னா அமைதியாயிடுச்சு. கேக்குதா ப்ரோ? ஆமா கேட்டுச்சு ப்ரோ. எனக்கு தோன்றதை சொல்லிடுவேன். பட் ஆனா வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ சும்மா ப்ரோ கரெக்ட் சொன்னாதான் அவங்க கரெக்டா இருக்கும். என்ன கேள்வி கேட்டீங்க புரியல. ரிலீஸ் சொல்லுங்க இல்ல சூர்யா வந்துட்டு இந்த ரிலீஸ் டேட்ல வந்துட்டு இன்ஃப்ளூ ஆகி லாக் பண்ண மாட்டாரா இல்ல இல்ல போயிடுவாரா? பண்ண மாட்டாரு. அது ப்ரொடக்ஷன் ஹவுஸோட வேலை. அவர் பெருசா தலையிடுறது இல்ல. அதனால அவர் முன்னாடி ஆரம்ப கட்டத்துல உதயகிரின்னு ஒரு வேலையை பண்ணாங்க. என்னன்னா அவர் வந்து தெலுங்குல பயங்கரமான மார்க்கெட் இருக்கு, அதனால தெலுங்குல பயங்கரமா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட பெஸ்ட் டேட் எல்லாம் விட்டுட்டு தெலுங்கு டேட்டுக்காக பிளான் பண்ணி ஒன்று பண்ணாங்க. அது வந்து அதுல மட்டும் ஓகே இது நல்லது தானே அப்படின்னு விட்டார். அதுல வந்து விட ஆரம்பிச்சதுதான் மொத்தமா ரிலீஸ் டேட்டை வந்து லாக் பண்றதுல சூர்யா தலையிடுறது இல்லை. அது ப்ரொடியூசர்ஸோட முடிவு. ஏன்னா அவங்க காசு போடுறாங்க, அவங்களோட வேலை விட்டு போயிடுறது. அவர் சொந்தமா தயாரிக்கிற படங்களுக்குமே அவர் வந்து ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்றது இல்லையா பாருங்க. அவர் வந்து ஜெய்பீம் சூரிய ரிப்போர்ட் ரெண்டுமே வந்து அழகா போட்டு தள்ளி விட்டாரு. சுகம் பிரகாஷ்னா ஜனநாயகன் நீங்க எங்க பாக்குறீங்க? தியேட்டர்ல பாருங்க. நைஸ் ஆன்சர். எந்த தியேட்டர்ல? ஜனநாயகன் ஓடுற தியேட்டர் தான் பார்ப்பேன். சரி ஓகே. செகண்ட் சிங்கிளாச்சும் விடலாம் ப்ரோ. எதுவுமே விடாம ஒரே வெறுப்பாகுது ப்ரோ. எப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டாங்களா ரிலீஸ் டேட் போடாம, அந்த மாதிரியாச்சும் இது செகண்ட் சிங்கிள் விடலாம். அதையும் பண்ண மாட்டாங்க. 5-6 பாட்டு இருக்குன்னு சொல்றாங்க. எதுவும் இத்தனை பாட்டு வச்சு என்ன பண்ண போறானுங்களோ? ஒரு வாரத்துக்கு 8 வாரத்துக்கு கூட போறாங்களா எப்படின்னு தெரியல. இப்ப விட்டா கரெக்டா இருக்கும். அவங்க முடிவு என்னன்னா ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மாதிரி அப்டேட் விடலாம். ஏன்னா அப்டேட்டே விடலன்னு சொல்லி அதுக்கப்புறம் திட்டுவீங்க. கடைசி நேரத்துல ப்ரொமோஷனே பண்ணல. இல்ல ப்ரோ, நிறைய அதுல வந்து 5 பாட்டு 6 பாட்டு இருக்குன்னு சொன்னாங்க ப்ரோ. இன்னும் 2 மாசம் படம் இருக்குன்னா இப்ப விட்டா ஒரு கரெக்டா இருக்கும். நானும் ஒவ்வொரு வாரமும் இந்த வாரத்துல ஏதாவது விடுவி கிளம்புறது, இந்த வாரத்துல விடுவி கிளம்புறதுன்னு பாத்துட்டே இருக்கேன். ஒன்றும் இல்ல. சரி பார்ப்போம். சரி விஷால், நீங்க இந்த கமெண்ட் எல்லாம் படிக்கிறோமா? அந்த டேகுக்கு வந்த கமெண்ட் எல்லாம் படிச்சோம். ஃபர்ஸ்ட் விஷால் இருந்தா இருப்பா. அவர் சொல்லி இன்பாக்ஸ், சினிடாக்கு, சினி பாக்ஸ், சினி கார்னர், சினிமா ஸ்க்ரோல், சினிமா கிரில். என்னங்க ஹோட்டல் சிக்கன் கடையில இருக்கிறாரா எதுவும் பக்கத்துல? Once you have 5 names, please poll to CineTalk audience to pick the best. Once you have 5 names, please poll. ரைட், ஓகே, சூப்பரா பண்ணிடலாம். முத்துங்கிற ஒரு சினி பைட்ஸ் ரீல் ஃபேக்ட்ஸ் வச்சுக்க. அதாவது ரியல் ஃபேக்ட்ஸ் வைக்காம ரீல் ஃபேக்ட்ஸ் வச்சாரு. சூப்பர், ஒரு நல்ல ஐடியா. ரீல் ஃபேக்ட்ஸ், அதாவது சினிமா பத்தி நம்ம பேசுறோம், அதுல உள்ள உண்மைகளை பேசுறோம். ரீல்னா வந்து உங்களுக்கு அது ஒரு அர்த்தம், ரியலுக்கு விட தாண்டி சூப்பரா மாறுச்சு. கொஞ்சம் நல்லா இருக்கு. சினி சீக்ரெட்ஸ் ஓகே. இதுல வந்து ரீல் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு நோட் பண்ணிக்குவோம். அடுத்தது சினிமா பேச்சு, அது ஏற்கனவே ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அதை விட்டுருவோம். டென்ட் கொட்டாய் அப்படிங்கிறது ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, விட்டுருவோம். ரிவைண்ட் த நாஸ்டாலஜிக்கு ரொம்ப பெருசா போகுது, விட்டுருவோம். இன்றைய திரைக்கூத்து, சினி வலைப்பதிவு, என்னங்க சினி பெட்டகம், ஐயோ இதெல்லாம் பார்த்து ஓடிடுவோம். சினி குருவி, சினி பேச்சு, சினி பறவை, சினி பறவை, சினி குருவி, சினி பறவை, சினி ரீல், சினிமா துணுக்கு. சினிமா துணுக்குன்னு ஒருத்தர் பேஜே வச்சிருக்கிறாரு. தினம் ஒரு தகவல், இது நாங்க தென்கொச்சி சுவாமிநாதன் கதை சொல்ற மாதிரி தினம் ஒரு கதைங்கிற மாதிரி போயிடும். அது வேணாம். அப்போ அந்த நீலாம்பரி கதையை ஒருத்தர் கமெண்ட்ல போட்டு விட்டாரு, ராம் நவீன். நீங்க அது 18+ பார்த்து படிக்கிறதா படிச்சீங்க, இல்ல ஸ்கிப் பண்றதா ஸ்கிப் பண்ணிக்கீங்க. அடுத்தது சினி என்டர்டெயின்மெண்ட், சினி பொழுதுபோக்கு, பிரேம் ஃபேக்ட். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அந்த ரீல்ஸ் ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி பரத்துங்கிறவர் பண்ணிருக்காரு. சரி ரைட், இதுல எதெல்லாம் பெஸ்டா இருக்கும் அதெல்லாம் நோட் பண்ணி படிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அதானே படிச்சோம். யாரு படிச்சீங்க விஷால்? நீங்க உங்கள்ட்ட இருந்தானே படிச்சேன். நீங்க சிக்கன் கிரில் தானே நீங்க வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, அது வாங்கும்போது திடீர்னு யோசிச்சு ஞாபகம் போடுறதுனால கிரில்னு வச்சேன். ஓகே ஓகே, ஏதாவது ஒண்ணு நல்லா செலக்ட் பண்ணுங்க. சாட் ஜிபிடி கிட்ட கேட்டீங்கன்னா எல்லாரும் போடுறதுனா சாலட் தானே வைப்பாங்க விஷால். சாலட்னு வச்சா நல்லா இருக்கும் பாருங்க ப்ரோ, சினி சாலட்னு. அதனால இப்படி வச்ச. அண்ணா சாட் ஜிபிடி தலைவன் கேட்டீங்கன்னா அவனே நல்லா கொடுப்பான் நிறைய.
ஹேஷ்டேக் FF. #FF ஆமா, அப்படின்னா நல்ல வேலை BF போடாம போனாரு. ஃபிளாஷ்பேக் ஃபிளிக்ஸ். ஓகே இல்ல இல்ல ஹேஷ்டாக் ப்ளூ BF போடாம #FF சொன்னாரு. அது வரைக்கும் சந்தோஷம். ஒருத்தர் வந்தாரு, படையப்பா ஹைப் கொடுத்தாரு, போயிட்டாரு. ப்ரோ அப்படின்னா ப்ரோ வந்து படையப்பா நீங்களாச்சும் சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு தெரியுமா? இல்ல இல்லங்க எனக்கு தெரியாது. நான் தெரியாது, உண்மையாக தெரியாது. நான் தெரிஞ்சுக்க விரும்பல. அது என்னத்த எப்படி ரீரிலீஸ் பண்ண நான் சொல்றேன். நான் இந்த ரீரிலீஸ்ல எனக்கு ஆர்வம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ரீரிலீஸ் எனக்கு ஆர்வம் இல்ல. ரீரிலீஸ்ல ஹைப் இல்ல. ரீரிலீஸ் நான் எதிர்பார்க்கல. ரீரிலீஸ் டேக், ரீரிலீஸ் ஸ்கேம், ரீரிலீஸ் அது ஒரு ஏமாத்து வேலை. இந்த மாதிரி என்ன வேணா சொல்லிக்கலாம். நான் ரீரிலீஸ் அந்த அளவுக்கு வச்சிருக்கனால நான் அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்க போறேன். அதனாலதான் அதை கேட்கல. சரி நான் கேட்டு சொல்றேன். ஸ்பேஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்டு சொல்றேன். யார்ட்டும் இல்லாம நானே வச்சுக்கிட்டேன். கேட்டுக்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஃபேஸ் முடிச்சவங்க கேட்டு எங்களுக்கு எப்படி ப்ரோ சொல்லுவீங்க? அதுக்கு நாங்களே பார்த்து அதனாலதான் சொன்னேன். அதான் சொல்றேன். ஃபேஸ் முடிஞ்சதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு காலைல உங்களுக்கு அவர் சொல்லிடுவார் அபிஷியலா. அவ்வளவுதான். இல்ல இவங்க ரொம்ப இது பண்றாங்க. ஸோ அதனால ஏதாவது ஒர்த்தா இருக்கும் தோணுது. பார்ப்போம். படையப்பா சாய பயங்கர் இசையில். படையப்பா சாய பயங்கர் இல்ல இசையில். இல்ல இந்த கெஸ்ஸிங் சொன்னாங்கல்ல, அப்ப திடீர்னு ஆக்சுவலா ஒரிஜினல் இந்த மியூசிக் வந்துச்சுல, அதை போட்டோ எடிட் பண்ண ஒரிஜினல் படத்துல வச்சுட்டா எப்படி இருக்கும்? இதுதான் சர்ப்ரைஸ் சொன்னா எப்படி இருக்கும்? அப்படின்னு யாரும் சொல்லாம போனாங்களே. மன்னன்னா வந்தானா ப்ரோ சூர்யா 47 நாளைக்கு ப்ரோ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. திங்கக்கிழமை தானே சொன்னாங்க. திங்கக்கிழமை தான் சொன்னாங்க. 8ஆம் தேதி. 8ஆம் தேதி. ஓகே ஓகே. நாளை மறுநாள் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் பூஜை மட்டும் போறாங்களா ப்ரோ? ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிருவாங்க. பூஜை போட்டு அப்படியே ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ போஸ்டர் வந்து கொஞ்சம் லேட்டா எடுப்பாங்க. சூர்யா போஸ்டர் கொஞ்சம் லேட்டா எடுப்பாங்க. ஒரு வாரம் கழிச்சு எடுப்பாங்க. இந்த 46 அது முடிச்ச ப்ரோ அவரோட போஸ்டர் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. இன்னும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். அந்த படம் ஆல்மோஸ்ட் அவரோட போஸ்ட் கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஃபாஸ்டா போயிட்டே இருக்காரு. அடுத்த படம் போயிட்டே இருக்கிறாரு. ஆனா படம் தான் ப்ரோ வரல. வருவாங்க. அடுத்தது பாருங்க, 3-4 படம் தொடர்ச்சியா கண்டினியூஸா பேக் டு பேக் வரப்போகுது இல்ல. இப்படி பாத்துக்கங்க. அந்த சமுத்திரன் சொல்லுவார்ல அப்பா படத்துல, அந்த மாதிரி இப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நமக்கு நிறைய படம் வரப்போகுது. இது தள்ளி போகுதுன்னு நினைக்காதீங்க. அவ்வளவுதான். சரி, வேற யாரும் கமெண்ட்ல அந்த டைட்டில் சொல்லிட்டீங்களா? எது வைக்கலாம்? யாராவது முடிவு பண்ணி சொல்லுங்க. இது வரைக்கும் கேட்டதுல எது நல்லா இருக்கு பாருங்க. இப்ப இது வரைக்கும் கேட்டதுல உங்களுக்கு என்ன பத்தி செலக்ஷன் பண்ணுங்க. உங்கள்கிட்ட செலக்ஷன் பண்ண சொல்லிட்டேன் 2 டைட்டில். அப்ப எதை சொல்லுவீங்க? சுகன் ப்ரோ என்ன சொன்னாரு? சுகன் ப்ரோ சொன்ன டைட்டில் சொல்லிடுவோம். அவர் சொன்னார், சூப்பரா சொன்னாரு. என்னன்னா CID அப்படின்னு வைக்கிறாரு. #CID சினிமா இன்ஃபர்மேஷன் டெய்லி அப்படின்னு வைக்கிறாரு. சினிமா இன்ஃபர்மேஷன் டெய்லி CID அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அப்புறம் இந்த ரீல்ஸ் பேக் அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. முத்து சொன்னது. சரி, நீங்க இந்த 2 இப்போதைக்கு நான் ஐடியா இருக்கு. வேற சொல்லுங்க. வந்துட்டு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் என்னாச்சு? இல்ல முடிவு பண்ணலாம். நாளைக்கு வரைக்கும் டைம் எடுத்து நாளையில இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். இல்ல ஒருத்தர் கேட்டு அந்த மாதிரி ஒரு 4 செலக்ட் பண்ணி போல் போட்டா கூட நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்க விருப்பம். இல்ல கண்டிப்பா பண்ணுவேன். நான் ஸ்டார்டிங்ல வந்து இந்த சினி புக்குன்னு சேனல் ஆரம்பிச்சேன்ல, அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த பேரு சினி லைப்ரரின்னு வச்சிருந்தேன். சினி லைப்ரரின்னு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். ஏன்னா லைப்ரரினா ஒரு புக்குனா அந்த ஒரு புக்கு தானே இருக்கும். லைப்ரரினா எல்லா புக்கும் இருக்கும்ல. அது மாதிரி சினிமால எல்லா வகையிலுமே ஆரம்பிக்கலாம். தான் சினி லைப்ரரின்னு ஆரம்பிச்சிருந்தேன். அப்ப நண்பர் சொன்னாரு, இல்ல லைப்ரரினா ரொம்ப பெருசு, நம்ம அவ்வளவுதான் சொல்ல போறது கிடையாது, புக்குன்னே வச்சுக்கோங்க, ஷார்ட்டாவும் இருக்கும். சினி லைப்ரரினா எழுத்து பெருசா போகும், கேட்சா இருக்காது. அதாவது இந்த கேட்ச் பண்றதுக்கு வராது, ஈஸியா கேட்ச் பண்ண முடியாது. சினி லைப்ரரிங்கிறத சினி புக் அப்படின்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னாரு. அதனால சரி சினி லைப்ரரிங்கிறது சினி புக். ஆனா ஆக்சுவலா நான் வச்ச பேரு சினி லைப்ரரி தான். இன்னொரு நண்பர் சொன்னாலும் சினி புக்கு டக்குனு அப்படியே வாட்சி சினிமா புக்குன்னு சொன்னாரு அவரு. சினிமா புக் சினிமா புக் அப்படின்னு சொல்லும்போது சினிமா புக் வேணா சினி புக் அப்படி வச்சுக்கலாம், சுருக்கிட்டோம். அப்படியே சுருக்கிட்டேன், சினி புக் அப்படிங்கிற வச்சுக்கலாம். இப்ப அதே மாதிரி சினி லைப்ரரின்னு வைக்கலாம்னு யோசிச்சிருந்தேன். அது அப்படியே விட்டாச்சு. அது லைப்ரரி நிறைய இதுல வருதுல்ல, நிறைய சொல்ற மாதிரி இருக்கும். இது ஃபேக்ட்ஸ் அப்படி வரப்ப முத்து சொன்னார்ல ரீல் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கறது அர்த்தமும் கரெக்டா இருக்கு. ரீல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா ரியல் ஃபேக்ட்ஸ் சொல்லாம
ரீல் ஃபேக்ட்னு சொன்னாரு. அத கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருக்கு, டக்குன்னு ஒரு இதா இருக்கு, கேட்சியா தான் இருக்கு, கேட்சியா தான் இருக்கு. கேட்சியா இருக்கு. ஆமா பரவாயில்ல. சரி சொல்லுங்க, மத்தவங்களும் சொல்லுங்க எந்த டைட்டில் வைக்கலாம்னு சொல்லுங்க. நாளையில இருந்து ஆரம்பிக்கும், நாளைக்கு ஒரு ரிவ்யூல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 100 நாளைக்கு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா சொல்லுவோம். அதுக்கப்புறம் நோட் பண்ணது இதெல்லாம் அதுக்கப்புறம் அடுத்த டைம் போவோம். எல்லா நாளும் சொல்லுவோம், டெய்லி ஒன்று சொல்லிட்டு அதை வந்து ஸ்பேஸ்ல வேணா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். காலையில அந்த ட்ரிவியா ஃபேக்ட்ஸ் போட்டுட்டு ஈவினிங் நைட் ஸ்பேஸ் டெய்லி அதை ஒன்று சொல்லி எக்ஸ்பிளைன் ஓ பண்ணலாம். வெறும் ட்ரிவியா ஃபேக்ட் மட்டும் தான் சொல்ல போறீங்க? அதுக்கு தான் ஆமா, வீடியோ எல்லாம் போட போறது இல்ல. ஆமா, ஜஸ்ட் ஹேஷ்டேக் போட்டு சொல்ற சினிமா அப்டேட் எல்லாத்துக்கும் கேட்டீங்களா நினைச்சதா நான் இந்த மாதிரி சினி பாக்ஸ் கிப்ஸ் அப்படி இப்படின்னு போட்டு. இல்லைங்க, என்ன தகவல்லாம் சினிமால எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல நீங்க இல்ல அதான் சொல்லிடுறேன். சினிமால வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சைட் ஃபேக்ட்ஸ் சொல்லி நிறைய சொல்லுவாங்க. அதுல தகவல் நிறைய பத்தி தெரியாத தகவல் சொல்லிட்டு இப்ப கரண்ட் அப்டேட்ஸ் வந்து எல்லாரும் சொல்றாங்க. யூடியூப் சேனல் வந்து வலை பேச்சு இதெல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த டூரிஸ்ட் என்னது டூரிங் டாக்கிஸ் யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா இந்த பழைய நடிகர்கள் வந்து பழைய இயக்குநர்கள் வந்து இந்த கதையா சொல்லுவாங்கல்ல, கதை சொல்லப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா. அந்த தகவல் எல்லாம் நல்லா ஜாலியா இருக்கும்ல. ஆனா இது மாதிரி பழைய படங்கள், இன்னும் பழைய படங்கள், சினிமா ஒட்டுமொத்த வரலாறுக்குமே நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்கு. அது இப்போ உள்ள நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்குமா தெரியலையா, இல்ல தெரிஞ்சவங்க ட்விட்டர்ல இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்ப நமக்கு நானே சொல்றேன்னா தகவல் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த தகவல் ட்விட்டர்ல நிறைய பத்தி தெரியாம இருக்கலாம். அவ்வளவுதான். சினிமா இண்டஸ்ட்ரியே தெரியாமல தகவல் கிடையாது. நான் இதை பண்ணிருக்கேன். அப்ப நான் வச்சிருந்த ஓ அப்படியா அப்படின்னு வச்சிருந்தேன். இது என்ன பண்ணுவேன்னா இந்த அப்படியா ஓ அப்படியா அந்த மாதிரி ஒரு டைப் ஆரம்ப காலத்துல பண்ணது. அந்த மாதிரி நான் அதை யூடியூப் சேனல் வந்த புதுசுல யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்ல, அப்ப வந்து முதல் பக்கம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கேன். முதல் வீடியோ நினைக்கிறேன், முதல் பக்கமும் டைட்டில் தெரியல. சினிமால நடந்த எல்லாமே முதல் தடவை நடந்த எல்லாத்தையுமே அதுல போட்டிருப்பேன், வீடியோல போட்டிருப்பேன். சினிமால எதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு நல்ல கான்செப்டா இருக்கு அப்படிங்கெல்லாம் அதெல்லாம் போட்டிருந்தேன். அப்ப அதுல 10 வருஷம் ஆயிடுச்சு இல்ல. இப்ப என்ன இந்த ட்ரிவியா அதுல வந்து எப்படின்னா முழு டீட்டெயில் தான் நிறைய இருக்கும். இப்ப வந்து ஷார்ட்டா ஒவ்வொரு வரியில ஏதாவது புதுசா இருக்கு, நிறைய பத்தி தெரியாத விஷயங்கள். இப்ப இன்னைக்கு வந்து கலம்காவல் சொன்னாங்கல்ல, கலம்காவல்ல இருக்க விஷயமே ஒண்ணு தமிழ் சினிமா ஒண்ணு இருக்கு, அது மாதிரி ஒண்ணு சொல்லலாம் அப்படிங்கிற ஐடியா. சூப்பர் சூப்பர். பிரகாஷ் அண்ணன் நேற்று நைட்லாம் சரியா தூங்கல, மம்முட்டி பர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு என்னையா இருந்தாலும் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி உண்மையாவே இது மாதிரி ஒரு தகவல் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் அது எல்லாத்தையுமே ஒரு ட்ரிவியால தமிழ் சினிமா அப்டேட்ல சொல்லலாம் அப்படிங்கறதுதான். ஒரே ஹேஷ்டேக்ல சொன்னா நிறைய பேருக்கு நாளைக்கு பின்னாடி நமக்கே ஒரு இதா இருக்கும்ல, நாளைக்கு ஏதோ ஒரு குவிஸ் நடத்துறோம்னா நல்லா இருக்கும். அதுக்காக விஷால் ப்ரோ எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? இல்ல நான் விடிய காலைல 4:30 ஆயிடுச்சு உண்மையாலுமே. அந்த ப்ரோ பிரகாஷ் ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அவரு நீங்களும் ட்ரெண்ட் ஷூட் ப்ரோ டெய்லியும் அப்டேட் சொல்லல யூடியூப்ல, அதே ப்ரோ சொல்ல மாட்டீங்க? நம்ம தான் டெய்லி ஸ்பேஸ்ல சொல்றோம்லங்க, அத ஆரம்பிக்கிறோம். அது ஓகே, யூடியூப்ல ஏன் சொல்ல மாட்டீங்க? வேலைதான் அந்த மாதிரி அதை அப்படியே ஸ்பேஸ்ல யூடியூப்ல அப்லோட் பண்றோம் ஃபர்ஸ்ட் விஷயம். அதை எல்லாத்தையும் தாண்டி மெயின் விஷயம் என்னன்னா வேலை தான். நமக்கு வந்து டைம் உண்மையாலே ஸ்பேஸ் போற டைம் ஒதுக்கி அதை ஒன்று பண்றதே நமக்கு பெருசா இருக்கு. அதை தாண்டி மத்த எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே ப்ரோ. ஆக்சுவலா நான் கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன், எப்பன்னு தெரியல, நான் பிரகாஷ் ப்ரோட்ட சொல்லியிருந்தேன். டெய்லியும் கேட்பேன் ப்ரோ யூடியூப்ல, நான் டெய்லியும் வந்து கேட்பேன், நான் ஒரு நாள் கூட தவறதில்ல. அந்த நான் அப்டேட் சொல்றது இல்ல பிரகாஷ் ப்ரோ சொல்றது, அது வந்துட்டு அதை மட்டும் நான் கட் பண்ணி தனியா என்னோட போட்டுக்கிறேன்னு சொன்னேன். அப்பவே சரின்னு சொன்னாரு. பட் ஆனா இந்த வீடியோ அனுப்புறது, தம்ப்நெயில் அனுப்புறது, இதுக்கே எனக்கு காலையில வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் ஃபுல்லா ஒர்க் இருக்குமா. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒர்க்லயே வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் எல்லாம் 8 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, இப்போ ஏன் ப்ரோ லேட் பண்றீங்க? அதுக்கும் பர்னி தாங்க காரணம், எல்லாத்துக்கும் பர்னி பாய் தாங்க காரணம்னு சொல்லி பிக் பாஸ்ல ஒரு மீம் டெம்ப்ளேட் இருக்கும். அந்த பர்னி பாய் காரணம், இந்த பர்னி பாய் தான் காரணம். அதே போல காலைல எப்பவுமே கரெக்டா 8 மணிக்கெல்லாம் போட்டுருங்க ப்ரோ. ஒரு நாளைக்கு எப்பவுமே லேட் 10 மணி ஆகுது அந்த மாதிரி யூடியூப்ல வர டெய்லியும் காலைல காட்டி வரும், வர இருக்காது. இல்ல ரோலக்ஸ் ப்ரோ புரியுது. ஆக்சுவலா என்னன்னா நான் வந்துட்டு எந்திரிக்கிறதே 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு அந்த டைம்ல ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா ஒர்க் முடிச்சுட்டு தான் ஸ்டார்டிங்ல இருந்து 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரை எக்ஸெப்ட் போட்டு கேட்டுன்னு இருக்கேன் நானு. தேங்க்யூ பேசுங்க எல்லாமே. சூப்பர், தேங்க்யூ. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன் சீக்கிரமா எந்திரிச்சு அனுப்புறதுக்கு. முன்னாடி நடுவில் கொஞ்ச நாள் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா வந்து அந்த ஸ்லீப் பேட்டர்னை என்னால் ஃபாலோ பண்ண முடியல.
ஏன்னா அந்த நான் இப்போதைக்கு அப்படி எனக்கு அது கேட்டு டைம் ஆயிடுச்சுன்னா ட்விட்டர்லயே வந்து பாதி கேட்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் யூடியூப்ல வந்தோன்னா அதுக்கு போயிடுவேன். ஓகே ஓகே ப்ரோ. நான் 12 மணிக்கு தூங்கி 8 மணிக்கு எந்திரிக்கிறதுனால காலையில் இந்த ஒர்க்கு ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை முடிச்சுட்டு அனுப்புகிற மாதிரி இருக்குது வீடியோ. அதனால தான், வேறு எதுவும் கிடையாது. பட் அதான் ஜான் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அப்போ நான் எவ்வளோ early அனுப்ப முடியுமோ அனுப்பிச்சி விட்றேன். ஓகே விஷால் ப்ரோ 20 மினிட்ஸ் ஒர்க் இல்லை ப்ரோ, இப்போல்லாம் ரொம்ப வேலை செய்ய சொல்கிறாங்க. 1 hour பரணி சொல்லுங்க தலைவா. ஆனா தெரியல, நான் இப்ப குற்றம் புரிந்தவன் அது 2 எபிசோடு தான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த ட்ரோப் எல்லா சீரீஸ்லயும் இதே ட்ரோப் வருது. இன்ட்ரெஸ்டிங்கா போகுமா? எல்லாரும் சூப்பர்னு இல்லை, சொல்லிட்டு என்ன ட்ரோப்பு? அதான் இந்த குழந்தைய Child abuse. பண்றது, இல்லை 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 ஊர் இல்லை திருவிழா. இல்லை விஷால் ப்ரோ நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ஃபுல்லா பாருங்க. நாளைக்கு நீங்க வந்துட்டு ரீல் போடுவீங்க இந்த சீரியஸ் பார்த்தோன்னே. இல்ல இப்ப பாத்தீங்கன்னா பரணி ப்ரோ, மக்களே, அவரு கேக்குறது உங்களுக்கு புரியலையா? அதை வச்சே சீரிஸ் எடுக்கிறாங்க. இல்ல இல்ல சீரிஸ் இல்ல நல்லா இருக்கிறது பிரச்சனை இல்ல, அதை வச்சே எடுக்கிறாங்க எல்லா சீரிஸுமே. அதை வச்சு மில்க் பண்றாங்க ரொம்ப. அதான் சொல்றாரு அவரு. இல்ல அப்படி சொல்றீங்க. இல்ல அவர் நல்லா இருக்குமான்னு கேட்டாரு. அது சொல்லிட்டு இல்ல இல்ல அதுக்கு நல்லா பரணி ப்ரோ, இருக்குமான்னு கேட்டாரு. புரியுது. இது என்னன்னா, இப்போ அந்த அது சிம்பத்திக்காக அதை ஒரு டூலா வைக்கிறது இருக்குல்ல, அது எல்லாருமே அதே கரெக்ட். பண்றப்ப தெரியல எனக்கு அது எப்படி ஃபீல் ஆகுது. பசுபதி நீங்க நம்ம மெச்சிருக்காரு. தமிழ்ல வந்து எல்லா சீரிஸும் பாருங்க. சுழலு, விலங்கு, விலங்கு, வதந்தி, அஃபேரு 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 அதையும் சேர்த்துக்கோங்க. இல்ல இல்ல ஆக்சுவலா விஷால் ப்ரோ நீங்க சொல்றது புரியுது, இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். நானும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடு பாக்குறப்போ எனக்குமே வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. மறுபடியும் இந்த ஒரு கான்செப்டாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம அந்த கான்செப்ட்ன்றதை தாண்டி அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்கிரீன் பிளே, அவங்க எப்படி அதை மேக் பண்றாங்க, என்ன கதை சொல்ல வராங்க இதுல அப்படின்றது தான் ஒரு விஷயம். இதுலயுமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்த விஷயங்கள் இருக்கும். ஆனா இவங்க சொன்ன விதம் நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்றதுதான் கதை. எவ்வளவோ சீரியல் கில்லர் கதை வந்தாலும் இன்னமும் சீரியல் கில்லர் கதைகள் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்டீஃபன் மாதிரியும், இப்ப இன்னைக்கு வந்த களம் காவல் மாதிரியும். ஸோ அது வந்துட்டு அந்த அந்த ஒரு த்ரில்லர் ஜோன்னால இந்த ஒரு இதுக்குள்ள வந்துடுறாங்க. இல்ல கரெக்ட் பரணி ப்ரோ. இப்ப களம் காவல்ல வந்துட்டு அது என்னன்னா, இப்ப இத்தனை பொண்ணுங்களுக்கு ஒண்ணு ஆகுது, அந்த பொண்ணுங்களுக்கான பேக் ஸ்டோரியே காட்டல. அது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாவது ஒரு வில்லன் இருக்கான்னா வில்லனோட பெர்ஸ்பெக்டிவ்லயே போறது கதை. அவன் என்ன பண்றான், அவனோட மைண்ட் செட் என்ன அப்படின்றதே காட்டுறது. இது கிளாக் ஒர்க் அரேஞ்ச் அந்த மாதிரி சில படங்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம், அது பிடிச்சது. இப்ப அந்த மாதிரி லைட்டா அவையானா பரவாயில்ல. இப்ப என்னன்னா, இப்ப ராட்சசனும் அந்த டைம்ல ஏன் புதுசா இருந்துச்சுன்னா, அதுல அந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். ஆனா ஒரு சீன் கூட காட்டிருக்கவே மாட்டாங்க, ஒண்ணுமே இருக்காது. வெறும் வெறும் கிஃப்ட் பாக்ஸ் அந்த மாதிரி அதை வச்சே நம்மள பயமுறுத்திருப்பாங்க. இப்ப இது எப்படி ஆகுதுன்னா, மகாராஜால சில பேருக்கு இது கம்ப்ளைண்டா இருந்துச்சு, எனக்கு இல்ல. அது எப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் மேட்டரை எடுத்துட்டு வந்து அதை சிம்பத்திக்காக ஒரு டூலா யூஸ் பண்றாங்களோ அப்படின்ட்டு சீரீஸ்ல தோணுது. இப்ப இந்த அயலின்லாம் ஒண்ணு வந்துச்சு இல்ல, அது நல்லா இருக்குன்னு நான் பார்க்கல, ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப அந்த மாதிரி ஏன் த்ரில்லர்னால இந்த ஜோனுக்குள்ள போயிடுறாங்களோன்னு ஒரு ஃபீல், அது மாதிரி உங்களுக்கு தோணுச்சான்னு கேட்டேன். அதனாலதான். புரியுது. த்ரில்லர்னா அது மட்டும் இல்ல ப்ரோ, அது மலையாளத்துல எப்படி எடுக்கிறாங்க விதவிதமான த்ரில்லர்ஸ், இதை வச்சே ஃபோக்கஸ் இருக்காது. இல்ல இல்ல விஷால் ப்ரோ, நீங்க இன்னும் அயலி பாக்கலையா? இல்ல வந்துட்டு அந்த ஒரு ரீசன்ல பாக்கலையா? அப்போ இல்ல நான் அயலி தெரியல எனக்கு, நான் பாக்கல. நிறைய பேர் நல்லா இருக்கு, நாங்க பாத்துறேன். இல்ல அயலி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஜோன்ல எல்லாம் இருக்காது. அது சும்மா ஒரு டிராமா தான், நீங்க பாருங்க. ஆமா அது கொஞ்சம் அதேதான் பண்ணிருக்காங்க, நல்ல மேட்டர் எடுத்துதான் பேசினாங்கன்னு சொன்னாங்க. பாத்துறேன். இல்ல நீங்க அந்த டிராமா பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். சொல்லுங்க கமல். ஜோயல் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ இப்பதான் களம் காவல் பாத்துறது வாயில டக்குன்னு வரல. எதை பார்த்து? மம்முட்டி பர்ஃபார்மன்ஸ் பார்த்து. ஆமா ப்ரோ, இன்னும் செம்மையா இருந்தது. லைக் அவர் வந்து ஆன்டாகனிஸ்டா ப்ளே பண்ணி அப்புறமா இவர் வந்து ப்ரோட்டாகனிஸ்டா ப்ளே பண்ணது வந்து செம்மையா இருந்தது. இன்டர்வல் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி இருக்கும் ஒரு ட்விஸ்ட்னு. ஸோ அது நல்லா இருந்தது அந்த ட்விஸ்ட். ஸோ மொத்த படமாவே ஆக்சுவலி அவர் ஒரு ஃபுல் ஆன்டாகனிஸ்டா வில்லனா ப்ளே பண்ணது வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எனக்கு இதை பார்க்கறப்ப எனக்கு தோணிட்டு, கமல் இந்த மாதிரி இப்ப பண்ண எப்படி இருக்கும், ஏன் அவர் ரூட்டே மாத்திட்டாரு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன் ப்ரோ, இந்த படத்துல வந்து லைக் ஒரு ஃபேஸா காட்டியிருந்தாங்க.
லைக் ஒன்னொன்னா போட்டிருந்தாங்க, சாப்டரா போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அதுல 7th and 8th சாப்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா நடுவில் இந்த கோல்டன் கேஸ்னு ஒன்று வரும், அதுவும் நல்லா இருந்துச்சு. மற்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த 3 வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த ஒரு ஃபேஸையும் காட்டும் போது. ஆமா, இன்னொன்னு எனக்கு தெரியல, இது சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் இந்த புகை, சிகரெட் புகையில ஓட்டது. ஆமா ஆமா, அந்த ஆக்சுவலி வீட்லாம் புடிச்சிட்டு பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சர்க்கிளா ஹாலிவுட்ல பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். டிகாப்ரியோ டிபார்ட்மெண்ட்ல அப்படியே தப்பு இறக்குவாரு. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியல எனக்கு. அந்த ரவுண்டுக்கு ஒரு பெரிய இல்ல கோலி சோடால அண்ணாச்சி விடுவாரு. பெரிய ஸ்டார் சொல்லிட்டாங்க, பெரிய ஸ்டார். ஆனா சும்மா அந்த இன்டர்வல்ல ஓபன் பண்ணுவாங்க பாருங்க, செம்மையா இருக்கும். ஆனா விஷால் ப்ரோ, அந்த ஒரு சீன்ல வந்து நான் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணேன். அந்த ஒரு சீன்ல வந்து டீ எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த சீன் வந்து நான் ஆக்சுவலி கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஏன்னா அவரோட கை வந்து லைட்டா கொஞ்சம் ஷேக் ஆகும். இல்ல, அந்த கை கொஞ்சம் ஷேக் ஆகும் அவர் வரும்போதே. அந்த டைம்லயே அவர் டீ கொடுக்கும்போது நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகும் அவர் கை. அப்பவே வந்து தெரியும், லைக் காம்படிஷன் இன்டெரக்டா சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல. சரி சரி சரி, சொல்லாதீங்க நிறைய. நான் எதுவுமே சொல்லலையே, நீ எதுவுமே தெரியாதே ப்ரோ, எந்த சீனு எந்த ரைட்டு. நம்ம இது மேல வந்து ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம போல். நீங்க வந்து தேர்ந்தெடுத்து எது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நம்ம வந்து அது மேல உள்ள தூக்கிறேன், ஒரு 2 நிமிஷம் தூக்கிறேன். நீங்க அதை ஓட்டு போடுறதுக்காக மட்டும் இப்ப குறுக்கிட்ட சொல்லிடுறேன். பிரகாஷ், சிஐடி கூட ரொம்ப நல்லா தான் இருக்கு, கேட்டவொடனே நல்லா இருக்கு. நம்ம சுகன் சொன்னது அது நல்லா இருக்கு, அதுவுமே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. நீங்க அதுக்குன்னு ஒரு இது டைப் பண்ணி போடுறதை விட இவர் போடுவார்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் மாதிரி போட்டீங்கன்னா. இல்ல, போஸ்ட் போடுவேன். இல்ல போஸ்டர் எல்லாம் போட்டுதான் டைப் பண்ணி நியூஸ் சொல்லிட்டு அதுக்கு ஒரு போஸ்ட் போட்டுருவேன். போஸ்டர் ரெடி பண்ணி தான் போடுவேன் டெய்லியும். ஒரு வேலையை செய்யலாம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு எடிட் பண்ணிலாம் குவாலிட்டியான எடிட்லாம் இருக்காது. ஜஸ்ட் எனக்கு என்ன வருதோ அந்த அந்த படத்துடைய போஸ்டர் அதை மட்டும் போட்டு நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணுவோம், அவ்வளவுதான். இல்ல பிரகாஷ், சொல்லுங்க, சொல்லி முடிச்சிருங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க பரவாயில்ல, சொல்லிருக்கேன். இல்ல, சேகர் இப்ப ட்வீட் போட்டிருக்காரு, பறையப்பா ரீலிஸ்ட்ல இந்த இல்ல, பார்த்தேன். ஐயோ, ஆமா, ஃபன்னா சொன்னா கூட இவங்க சீரியஸா போட்டுறாங்க. இந்த ஊரும் பிளட் சாங் அந்த இடத்துல வந்தா இருக்கும், பொண்ணு பார்க்க போற சீன், பொண்ணு அந்த தட்டு மாத்திர சீன் இருக்குல்ல, அத சவுந்தர்யா கூட்டிட்டு வரும்போது யோசிச்சு பாருங்க தியேட்டர் ரெஸ்பான்ஸ. மனசாட்சி. சரி, ரைட், ஓகே. கமல்னு பேரை வச்சிருக்கீங்க, ரஜினி படத்தை அப்படிதான் பண்ணுவீங்க. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். எப்படின்னா ஜென்சி ஆடியன்ஸ்க்கு, இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு. ஆனா ஓஜி ஃபேன்ஸ் உங்களுக்கு இல்ல, எங்களுக்கு இருக்கும். நான் ஜென்சி தான். புரியலையே, நானும் ஜென்சி தான். சாரி, நான் ஜென் ஆல்பா. சுகன் வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டு வந்துட்டாரு போல இருக்கு. ஏன், என்னாச்சு? அவரு போட்டதுக்கு போயிட்டு இருக்கா? அவரு ஆம்பளை படத்துல கூட்டு வந்துட்டாரு போல இருக்கு. குரூப் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் குரூப்ல போட்டுருவாரு. குரூப்ல போட்டு இதுக்கு நான் சொன்னது ஓட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருப்பாரு சுகன் இந்நேரம். கமல் நியாயமா இருங்க சுகன் ப்ரோ. சுகன் ப்ரோ, நான் சும்மா ஃபன்னா சொன்னேன்ப்பா. யார் பாது? இல்ல, மகேஷ் ப்ரோ தன் இருப்பை காட்டிக் கொள்கிறார். அவர் ஸ்பீக்கர் ஆனே அவருக்கு. அவர் இல்ல, நான் இல்ல, இந்த ஜோயல். மகேஷ் ப்ரோ தூக்கத்துல இருந்து ஏஞ்சிட்டாரு. யாரா என் பேர சொல்றாங்க அப்படின்னு தூக்கத்துல இருந்து ஏஞ்சாரு பாருங்க. தூக்கம் போல இருக்கு. ஆமா, நிஜமாலுமே கொஞ்சம் தூங்கிட்டேன் நானு. மகேஷ் காலையில டைம் என்ன? காலையில 9:50. எப்பயுமே காலையில 9 மணிக்கெல்லாம் மீட்டிங்ல இருப்பீங்களே, இப்பெல்லாம் காணோம். இல்ல, இன்னைக்கு சனிக்கிழமையில, அதனாலதான் கொஞ்சம் லேட்டா தான். லேட்டா ஒர்க் இருக்கானா? இல்ல ஒர்க் இல்ல, லீவ் தான் இன்னைக்கு. சாட்டர்டே சண்டே லீவ் தான், அதனாலதான் கொஞ்சம். ஒரு நல்லவரை போய் இப்படி காயப்படுத்தீங்களே பரணி ப்ரோ. தம்பி நீங்க 2 பக்கம் கோல் அடிக்காத தம்பி. நீ யார வேணா நம்பு சுகன், கமலை மட்டும் நம்பாத. ஆனா கீழே ஒருத்தவர் ஸ்கிரீன் சீக்ரெட்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்க சீக்ரெட் இல்லாம போட போறீங்க? சீக்ரெட்னா கிசுகிசுலாம் கிடையாது, கிசுகிசுலாம் கிடையாதுங்க. உண்மை தகவலை மட்டும் போட போறோம். ஆனா ஒருத்தர் வந்து அந்த ஸ்கிரீன் அதே ஒண்ணு போட்டிருந்தாரு. ஐயோ மறந்துட்டேனே, இல்லைங்க வரேன். ஓட்டு போட்டா அதுல வராதோ? இல்ல வர இந்த ஸ்கிரீன் சீக்ரெட் அது ஒண்ணு போட்டு இன்னொருத்தர் ஒண்ணு போட்டிருந்தாரு.
ஆனா சீக்ரெட் நம்ம சொல்ல போறது ரகசியம்லாம் சொல்ல போறதில்ல. ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சது நம்ம ட்விட்டர்ல உள்ள நபர்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர அதே மாதிரி இருக்கிறது நிறைய பேர் கண்டுக்காம இருக்கிற பழைய படங்கள்ல நிறைய பேர் கண்டுக்கிறது இல்ல. ரொம்ப பழைய படங்கள் இருக்குல்ல, அதுல இப்ப உள்ள நடக்கிற அந்த ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்லாம் அப்பயே நடந்திருக்கு, அதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கறதான். அதனால சீக்ரெட் கிடையாது, எதுவுமே ஜஸ்ட் இன்ஃபோ தானே. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சொல்லவா பிரகாஷ் ப்ரோ? நான் அந்த ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் சொல்றேன் விஷால், நான் சொல்றேன் ப்ளீஸ். இல்ல அவர் சொல்றாரு, விஷால் சொல்றதான் பெர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா நான் போடுற ஒரு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஆயிருது, ஒரு நாளுக்கு ஒரு நாள் கண்டென்ட் இழக்கிற மாதிரி ஆகும். அதை கட் பண்ணுவோம், விஷால் சொல்லட்டும் உதாரணம். இல்ல இப்ப உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்ப தெரியல இதுதான் நினைக்கிறேன் என்ன சொல்ல வருது. இப்ப அஜித்தோட வரலாறு படம் இருக்குல்ல, அத ஃபர்ஸ்டே ரஜினி வந்துட்டு அந்த கதையை கேட்டுட்டு அவருக்கு மதனா அப்படின்னு டைட்டில் வச்சாரு. நம்ம ஸ்பேஸ்லயே சொல்லிட்டோம், அந்த வரலாறு ஸ்பேஸ் போறப்ப அப்ப சொல்லிட்டோம். பட் அந்த மாதிரி கூட இல்ல. ஏன்னா இது அதையும் தாண்டி அதுக்கும் டெப்தா போற மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, அது தெரியாத சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு. ஆனா மகேஷ் ப்ரோ ஃபாரின்ல இருக்காருன்னு நிரூபிச்சிட்டாரு. அவர் சஜஷன் பாத்தீங்களா? இவரு சுகன் வந்து சிபிஐன்னு போனா அவர் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஐன்னு வர்றாரு. எஃபிஐக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு வர்றாரு. இவர் சிபிஐக்கு எக்ஸ்பென்சர் கொண்டு வந்தா அவர் எஃபிஐ கொண்டு வர்றாரு எக்ஸ்பென்சர். சொல்லுங்க மகேஷ் ப்ரோ, நீங்களே சொல்லுங்க. அவர் சொல்லுங்க மகேஷ் ப்ரோ, நீங்களே சொல்லுங்க. எஃபிஐ விளக்கம் நீங்க உங்க வாயில சொன்னா நல்லா இருக்கும், சொல்லுங்க. ஃபிளாஷ்பேக் இன்ஃபோ. சுகனுக்கு போட்டியா சிபிஐக்கு போட்டியா? நாங்க எஃபிஐ இறக்குறேன். பிரகாஷ், நான் அந்த ஹேஷ்டேக் போட்டுட்டு நீங்க இந்த ட்வீட்லாம் போட்டு பாருங்க, செம ஃபன்னா இருக்கும். ஆமா, இன்டர்நேஷனல் ரீச் ஆகுங்க. பிரகாஷ் யோசிப்பாங்க யாரா அப்படின்ட்டு. இன்டர்நேஷனல்ல இருந்து மறுபடியும் ஏதோ ஒரு வார்த்தை வெளியே வந்தது. யாரா இவரு? போதுமா? ஃப்ளோர்ல 2-3 இது வரும்ன்ற மாதிரி பர்னி. கொஞ்ச நேரம் சுகனியே வந்துட்டு என்ன விஷயம்? அப்பப்ப வரதுதான் ஃப்ளோ. இப்ப டெய்லி வருது பாத்தீங்களா? டெய்லியும் வருது. ஆமா, கரெக்ட். டெய்லினா முந்தானே என்ன சொன்ன விஷால், சொல்லுங்க. அடிப்பா அப்படின்னு யார அடிப்பேன்? அதுக்கப்புறம் நான் நடுவில் வேற என்ன சொன்னேன்? இன்னைக்கு சொல்லிட்டீங்கல்ல, ஏங்க டெய்லியும் சொல்றாரு, நீங்க அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு சொல்லிட்டேன்றீங்க. சரி, அடிக்கடி 2 days இன்டர்வல்ல ஒரு 2 நாள் என்ன வருதுன்னு அப்படிலாம் கிடையாது. பிரகாஷ் ப்ரோ கோச்சிட்டீங்களா என்ன? இல்ல பரணி, நானே நிறைய தடவை சொல்லிருக்கேன். இப்பயே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விஷால் ப்ரோ டக்குனு ஒரு இது சொல்லிடும்ல, அதனால இயல்புல வர அதான் இயல்பா இருக்கும். நம்ம போய் ஃபேக் எதுவுமே ஃபேக் பண்ணக்கூடாது. அப்போ ஓகே. பரணி ப்ரோ, இந்த இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? துரந்தருக்கு சப்டைட்டில் போடுறாங்களா? ஏன் என்னாச்சு? இல்ல நேத்திலாம் இல்ல, நாங்க அப்புறம் நைட்ல இருந்து வந்துச்சுன்னாங்க. நான் நாளைக்கு போய் பார்க்கலாம்னு பார்த்தேன். தெரியல. ஆக்சுவலா இங்க மாவீரன் தான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாரு, இல்ல போட்டுட்டு தான் சொன்னாங்க. இந்த படத்துக்கு நான் எல்லாத்தையும் ட்ரெயின்ல ஏத்தி விட்டுட்டு இருக்கேன், நீங்களும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. நான் தெரில எனக்கு. விஷா ப்ரோ, நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னாங்க. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னாங்களா? பார்த்துட்டு ஆமா ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காண்டா, செமையா டீடைலிங்கா பண்ணிருக்காண்டா அப்படின்னாங்க. யார் அந்த ஃப்ரெண்டு? தெரியல, எல்லாம் இதுல ஒர்க் பண்றாங்க என்ன சினிமா. ஓகே. அப்ப மாவீரன் சொன்னது உண்மைதானா? தெரியல தலைவா, நான் பார்த்த வரைக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் தலைவா. தெரியல பெருசா நான் இல்ல. ஆக்சுவலா நான் வந்துட்டு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிவ்யூ ஃபாலோ பண்ணுவேன். பட் ஆனா வந்துட்டு அதுலயுமே வந்துட்டு 3.5 தான் கொடுத்துருந்தாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியால. அதே மாதிரி நான் இன்னும் 2 ரிவ்யூஸ் இப்போ ஃபாலோ பண்றேன். ஐ மீன் மலையாளத்துக்கு ஒரு இதுல ஃபாலோ பண்ணுவேன். அவரது ஹிந்தி படமும் ரிவ்யூ போடுவாரா, அவர்ல ஃபாலோ பண்ணேன். அவர் வந்து படம் சுத்தமா நல்லா இல்லன்ட்டாரு. ஓகேவா? டைம்ஸ் ஆஃப் இந்தியால 3.5ங்க. இன்னொருத்தர் அவர் நான் ரொம்ப நம்புவேன். அவர் படம் நல்லா இருக்குன்னாருன்னா படம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி. ஓகேவா? அவர் வந்து இந்த படம் நல்லா இல்லன்ட்டாரு. சரிங்களா? ஓகே. இல்ல இவங்க எல்லாம் சூப்பரா, அனுபம் சோப்ரா சூப்பர்னாங்க. நோனா பிரின்ஸ் அந்த அவனை ஃபாலோ பண்ணுவேன், அவனும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னா. அனுமோல்னு ஒருத்தன் ஃபாலோ பண்ணுவேன். இருங்க நீங்க நாளைக்கு போறீங்க. நீங்க அனுமோல்ங்கிற நபரை வந்து இந்த விஷயத்துக்காக தான் ஃபாலோ பண்ணீங்க. சரி ரைட். அண்ணா பையன் இல்ல அதான் ஓகே. நீங்க பேருக்கு ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுங்க, ஆனா பேருக்காக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லாதீங்க.
இல்ல விஷால் ப்ரோ, நீங்க நீங்க நல்லா போங்க, நீங்க பேசுவாங்க. போய் பார்த்துட்டு நாளைக்கு இதே ஸ்பேஸ்ல வந்து ரிவ்யூ சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்னோட 3 மணி நேரத்தை அந்த படத்துக்காக நான் செலவு பண்றேன். சூப்பர் ப்ரோ. ஆனா மனசாட்சியோட சொல்லணும். நான் நேர்மையா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தெரியல, பை காட்ஸ் கிரேஸ் நான் ஈக்கோவும் பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு ஷோ சிக்கிருக்கு. ஒரு ஷோ சிக்கிருக்கு. ஏங்க விஷால் ப்ரோ, ஆமா, நானும் அந்த ஷோக்கு வெயிட் பண்ணி மம்முட்டி படம் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் மார்னிங் ஷோ போடல சேலம்ல. இப்ப பாசிட்டிவ் வருதுன்னு இன்னைக்கு மார்னிங் ஷோ கொடுத்துருக்கான். இன்னைக்கு நாளைக்கு மதுரையில நைட் ஷோ ஃபர்ஸ்ட் டே நைட் ஷோ கோபுரம்ல போட்டான் பெரிய ஸ்கிரீன்ல. அங்க போய் பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு சந்தோஷமாயிட்டு. மியூசிக் யாருன்னு தெரியல, மியூசிக்கும் ரொம்ப பிடிச்சது, நல்லா நிலா இருந்துச்சு. காயும் வெளிச்சம். ஐயோ செம்ம சாங்கு, சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்னன்னு நினைச்சிட்டேன்னா சீரியஸா வந்து அது ஏதோ ஒரு பழைய, நமக்கு தெரியாது போல, ஏதோ ஒரு பழைய பாட்டு, ரொம்ப பழைய பாட்டு அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அந்த பாட்டு வந்து அந்த படத்துக்காக போடப்பட்ட பாட்டுன்னு. அது ஒரு மாதிரி நான் ஃபுல்லா மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து அந்த பாட்டு நான் ஃபுல்லா கேட்டேன். நல்லா இருந்துச்சு. வாவாத்தியா ட்ரெய்லர் எப்படி இருந்தது பாத்தீங்களா? யார் கேக்குறது? ஆரம்பத்துல தான் ப்ரோ எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. மாஸ்டர்னு ஒருத்தர் வருவார்ல, பாஷா. சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. நாங்க எல்லாம் பேசிட்டோம். நானே பேசலன்னா நீங்க சொல்லிருங்க. இல்ல ஓகேவா தான் ப்ரோ இருந்தது. நான் அந்த டைரக்டர் நல்லா எடுக்கிறவரு. சொல்லுங்க ப்ரோ, அவ்வளவுதானா? அவ்வளவுதான் ப்ரோ. உங்களுக்கு சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஓகேவா தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. மாஸ்டர் ப்ரோ, அந்த படம் ஃபேண்டசி படம்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல ப்ரோ, எனக்கு தெரியாது ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. என்ன பரணி ப்ரோ, மாவீரன் டைலாக் ரீக்ரியேஷனா? எனக்கு இப்பதாங்க ஒரு மாதிரி ஆத்ம சந்தோஷமா இருக்கு. எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைச்சேனா, உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அதேதான் பரணி ஆளை இறக்கிட்டீங்களா? ஆளை இறக்குது, சத்தியமா தெரியாதுங்க மாஸ்டர் ப்ரோ. அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். நியூ இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற எல்லாரும் எனக்கு தெரியாது. இல்ல அதான் இந்த ஸ்பேஸ்ல இருக்க எல்லாரும் கலாய்ச்சாங்க. ஒரு வருஷமா தான் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி என்னை கலாய்ச்சாங்க. நான் ஜென்ரலா கேட்டேன், நீங்க தெரியாதுன்னு எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா நான் மட்டும் இல்ல அப்படின்ற மாதிரி. அதுக்காக தான், வேற எதுவும் இல்ல. பிரகாஷ் ப்ரோ சிரிச்சது போதும், சொல்லுங்க. சொல்லிடுங்க. நான் என்னன்னா அந்த வாவாஜா ட்ரெய்லர் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. ஆனா ஒரு மார்க்கமான ஒரு ட்ரெய்லர் கட்டா இருந்துச்சு. எல்லாரும் சொன்ன மாதிரி ஜப்பான் வைப் கொடுத்துச்சு, அது உண்மைதான். ஒரு மார்க்கமான ட்ரெய்லர் கட்டு. இது எப்படி எந்த வகையில சொல்ல முடியும், சேர்க்க முடியாத ட்ரெய்லர் கட்டு. ஆனாலும் ஒரே நம்பிக்கை, ஒரே ரே ஆஃப் ஹோப், எல்லாமே யாருன்னா நலன் குமாரசாமி தான். ஏன்னா அவருடைய எனக்கு அந்த அவருடைய ஒவ்வொரு டைப்பான காமெடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலயுமே பாத்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன ஒரு மாதிரியான ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாம் இருந்தாலுமே அவர் மேலதான் நம்பிக்கை இருக்கு. எம்ஜிஆர் அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் நம்பியார் இதெல்லாம் சொன்னாங்க. அதான் சொன்னது போக அவருடைய கெட்டப்ல வர்றது பிளஸ் வந்து அந்த உங்க வீட்டு பிள்ளை சாங், நான் உங்கள் வீட்டு பிள்ளை, அந்த சாங் ரீமிக்ஸ்லாம் வர பண்ணியிருக்கிறாங்க. இதனால வந்து கொஞ்சம் ஒரு ஒரு வைப்பு இருக்கு. ஆனாலும் அப்பப்ப ஜப்பான் வைப் வந்துட்டு போறதையும் தவிர்க்க முடியலை. அந்த வாய்ஸ் மாடுலேஷன் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டர் தென் ஜப்பான் அப்படின்னு இருந்தாலும் ஜப்பான் மேல உள்ள பயம் இன்னும் போகல. ஆனாலும் அதான் ஒரு ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரே நம்பிக்கையில் நலன்குமார் சாமி நம்பி போவோம் போ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு நம்பிக்கை என்னன்னா நலன்குமார் சாமி கூட டிராவல் ஆகிற சந்தோஷ் நாராயணன், இவங்க 2 பேரும் தான் அந்த படத்து மேல நம்பிக்கை. அப்ப ஆனா ஃபைனலா சொல்லணும், ஒரு வழியில சொல்லணும், நல்லா இருக்கும் படம், பெருசா எனக்கு என்ன திருப்தி பண்ணும் அப்படிங்கிறது உணர முடியுது. ப்ரோ அன்னைய டேட்ல சூப்பர் ஸ்டாரோட படையப்ப ரிலீஸ் பண்றாங்க. அது எதுக்கு நல்லது எதுக்கு பாசிட்டிவ்னு தெரியல. இதுக்கு நல்லதா இந்த படத்துக்கு நல்லதா பாசிட்டிவ்னு தெரியல. அதெல்லாம் வந்து என்னைக்குமே நம்ம வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க. பட் ஆனா இல்ல சொல்ல மாட்டேன்னு சொல்லல. ரீரிலீஸ் என்னைக்குமே புது படங்களுக்கு ஒரு போட்டி இல்லை. ஆனா புது படங்களுக்கான ஸ்கிரீன்ஸை எடுத்துக்கிறது கொஞ்சம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆனா என்னன்னா வாவாதியாருக்கு எந்த வகையில பாதிப்பு அப்படின்னா, இப்போ அது ரிலீஸ் பிளான் பண்ணிருந்தாங்க, அது இப்போ குறிப்பிட்ட தேட்டர் ரிலீஸ் ஆகிற இந்த வாரம் எந்த படமும் இல்லை அப்படிங்கிறனால அதை தவிர பெரிய ரிலீஸ் ஆகுதான், கிராண்ட் ரிலீஸ் ஆகுதான்.
ஒரு 800 தேட்டர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணாங்கன்னா அதுல ஒரு 100 தேட்டர் குறையும். எதுக்காகனா இந்த படத்தினால குறையும். ஒரு 100 தேட்டர் குறையும், பெரிய பாதிப்புலாம் இருக்காது. ஆனா அதுக்கு அடுத்த வாரமே எல்ஏகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கதான் வாவாதியாருக்கான சிக்கல் ஆரம்பிக்கும். ஏன்னா பிரதீப் பேக் டு பேக் 3 ஹிட் பிளாக் பஸ்டர், அது ஒரே வருஷத்துல 200 கோடி எல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப அனிருத் வேற, அப்படிங்கிறப்ப அது தியேட்டருக்கு அது கொஞ்சம் இது பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த படத்தை. அப்ப கொஞ்சம் அடி விழும் படம். இதே வந்து ஃபுல் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அது எல்லைக்கு கொஞ்சம் ஆபத்து. ஏன்னா விக்னேஷ் சிவன்கிற ஒரு அங்க ஒரு எப்படி கண்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பிரதீப் வந்து ஸ்பீடு பிரேக்கர்லாம் இல்லாம பயங்கரமா போயிட்டு கார் பயங்கரமா ஓட்டிட்டு இருக்காரு. காரை தாண்டி பைக்கை தாண்டி என்னமோ போயிட்டு ஓட்டிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. ரேஸ் ட்ராக்ல போற ஆள் மாதிரி போறாரு. ரேஸ் ட்ராக்ல போற ஆளை நம்ம ஊர் லோக்கல் ரோட்ல ஓட்ட விட்டா எப்படி இருக்கும், அது மழை காலத்துல ஓட்ட விட்டா எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஆளா வந்து விக்னேஷ் வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து பிரதீப் பயப்படணும். அப்ப என்ன ஆகணும் அப்படிங்கிறது, இந்த படம் 2 படத்தை ரிசல்ட் வரணும். அதான் தவிர படையப்பெல்லாம் பெரிய பாதிப்பா இல்ல நான் எது கேட்டேன்னா படையப்பா இப்போ ஒரு கில்லி லெவலுக்கு ஒரு பெரிய ரீச் ஆன ஒரு இந்த செலிப்ரேஷன்ல செலிப்ரேட் பண்ற ஒரு படமா இருக்கும். நீங்களும் ஒரு ஸ்கூல் டைம்ல பாத்துருக்கீங்க, நானும் ஒரு ஸ்கூல் டைம்ல 3rd 4th டைம்ல மேபி செகண்ட் நினைக்கிறேன் பார்த்தேன். டிக்கெட் எடுக்காம என்ன ஒரு 50 நாளா 20 நாள் ஏதோ டைம்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பார்த்த ஒரு படம் அப்படின்றது உண்மை. எதை கேட்கறீங்கன்னு புரியுது அதை நோக்கி. ஆனா என்னன்னா நான் ஒன்னே சொல்லல, புரியுது எனக்கு எதுன்னு புரியுது. ஆனா என்னன்னா கில்லிக்கு 2 காரணம் இருந்துச்சு. ஒண்ணு வந்து கில்லியோட ஃபேன் பேஸ் ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ். இப்ப அது யங்ஸ்டர்ஸ், நான் சொல்றது ரஜினிக்கு ஃபேன் பேஸ் இல்லைன்னு சொல்றேன். ரஜினி வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் பயங்கரமான ஃபேன் பேஸ் உள்ளாரு. ஆனா அவரோட ஃபேன்ஸ் இப்ப எப்படி இந்த ரீல்ஸ் எல்லாம் உட்காந்து தேட்டர்ல பார்த்து வீடியோ எடுத்து ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆக்கி இன்ஸ்டால போடுவோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்போம்லாம் இருக்க போறது கிடையாது. அவங்க வந்து முதல் நாள் கொண்டாடி அவங்க தேட்டர்ல பார்த்து போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப அந்த யங் ஜெனரேஷன் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட கவர் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து அதெல்லாம் பண்ணணும். ரெண்டாவது கில்லி வந்து ப்ராப்பர் ரீ-ரிலீஸ் பண்ணாங்க பயங்கரமா முன்கூட்டி. அதே மாதிரி கில்லி ரிலீஸ் ஆனது ஒரு ட்ரை பீரியட், எலெக்ஷன் நடந்த பீரியட்ல அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணாங்க. 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க நினைக்கிறேன். அப்ப அந்த வாரம் படமே இல்லை. போன வாரம் ஒரு படம் சின்ன படம், அடுத்த வாரம் ஒரு சின்ன படம், நடுவில் எந்த படமே இல்லாத பீரியட். தமிழ் படம் எதுவுமே ரிலீஸ் ஆகாத ஒரு பீரியட்ல ஒரு முழுக்க ட்ரை பீரியட்ல ஒரு படம் ரிலீஸ் பண்றது எப்படி, ரீ-ரிலீஸ் பண்றது எப்படி? அதாவது பசியில இருந்தவனுக்கு தூக்கி பிரியாணி கொடுத்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் அப்ப கில்லிக்கு நடந்தது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நீங்க இந்த வாரம் டிசம்பர் 5ஆம் தேதி நீங்க படையப்பா ரிலீஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா படமே இல்லை. இப்ப தேட்டர்ல காரங்களாம் வந்து அகண்டா 2 போட்டிருந்தாங்க. திருச்சியில வந்து 16 ஸ்கிரீன் இருக்குன்னா 10 ஸ்கிரீன்ல அகண்டா 2 போடலாம்னு எடுத்து வச்சிருந்தாங்க. அகண்டா 2 வரல. அப்ப என்ன பண்ண என்னென்ன பண்றதுன்னு தெரியாம அவர் திணறிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி பீரியட்ல நீங்க வந்து படையப்பா ரீ-ரிலீஸ் பண்ணியிருந்தா அந்த படத்துக்கு பூஸ்டப் ஆயிருந்திருக்கும். ஓரளவுக்கு ஓப்பனிங்ல இருந்து அந்த 3 நாள் பயங்கரமா கொண்டாட்டமா இருந்திருக்கும். நீ சொல்ற மாதிரி நடக்க வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்த வாரம் வாவாதியார்னு படம் வருது. அது போக சின்ன படங்களே ஒரு 3-4 படம் வருது. நல்ல படங்கள் கூட 2 வருதுன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம். அப்ப அவங்களுக்கும் தேட்டர் போச்சுன்னா இப்போ ரீலீஸ் நிறைய பேர் வந்து அவ்வளவு தூரம் வந்து ரசிக்க மாட்டாங்கல்ல. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். தப்பான ரீசெட் சூஸ் பண்ணிட்டாங்களான்னு தோணும். தலைவர் பாரு, இது ஒரு ஒரு அவர் ஒரு வைரக்கல் மாதிரி வந்து படம் வச்சுக்கோங்க, இதை போய் தப்பான டேட்ல ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கு. டேட்டு கிடையாது, அவர் ஒரு ஸ்பெஷல் டேட், இந்த 12/12 அவர் பர்த்டே. அதை தாண்டி ஒரு டைம் ஒன்று இருக்குல்ல, நீங்க சும்மா ட்ரை பீரியட் இந்த மாதிரி இறக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் ஓடுங்க அந்த படம். மறுபடியும் ஒரு ஃபேமிலியா பாக்குற மாதிரி ஒரு படமா இருக்கும். நீங்க சும்மா டிசம்பர் 5 ரிலீஸ் பண்ணிருக்கலாம், வாரமே அட்வான்ஸா பர்த்டே கொண்டாடுங்க அப்படின்ட்டு. அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. இல்லை எல்லாருமே ஒரு கடை ஒரு 2-3 வாரமா நல்ல படம் வரலங்க தேட்டர்ல, 4-5 வாரமா நினைக்கிறேன். அதனால வாத்தியார் நல்லா வச்சுன்னா நல்லா பிக்கப் ஆயிடும் உங்களுக்கு. இல்ல ப்ரோ, இந்த படையப்பா வந்து கில்லி மாதிரி பெரிய ரிலீஸா இல்ல எப்படி ப்ரோ, வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்றாங்களா இல்ல நார்மலா? இல்ல அதுதான் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் வேர்ல்டு வைடு பயங்கரமா ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அதை போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமா ப்ரோ, நீங்க சொன்ன டிசம்பர் 5 பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப அட்டகாசம் ரிலீஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, ட்ரை பீரியட்ல சூப்பர் ரிலீஸ் பண்ணி ஒரு வாரம் நல்லா ஓட்டுனாங்க. செகண்ட் வீக்ல அந்த இயர் ரிலீஸ் பண்ண செகண்ட் வீக்ல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீக்ல ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்றாங்க, பார்க்காதவங்க பாக்குறாங்க. ஸோ இது படம் வரல, அதனால அதுக்கும் ஒரு நல்ல இதாக இருந்துச்சு. அதுமாதிரி படையப்பா அந்த மாதிரி பண்ணலாம், இது பண்றாங்க. சரி ஓகே, அதை விட்டுடுங்க. சிம்பு பார்த்துருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதே பேசுனீங்களா ஸ்பேஸ்ல? நான் இப்பதான் வந்த ஸ்பேஸுக்கு. ஸ்டார்டிங்ல அப்டேட்டடா சொன்னாரு, சரி அதை பத்தி டீடைலா எல்லாம் பேசல. ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துருக்காரு. அவரு அந்த அவரோட ஜெர்சி அந்த யூனிஃபார்ம் போட்டு பார்த்துருக்காரு, அதுவே ஒரு இதா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேனா இப்போ போயிட்டு அதே அந்த ஸ்போர்ட்ஸ் ஜெர்சியை போட்டு பார்த்துருக்காரு, அதுவே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்காங்க. இடையில ஏதோ பர்சனலா மீட் பண்ணிருக்காங்களா? இதான் ப்ரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம். இல்ல ரொம்ப நாள்ல ரீசெண்ட் இயர்ஸ்ல இப்ப மீட் பண்றது இதான் ஃபர்ஸ்ட்.
ஓகே 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 ப்ரோ, அதான் கேட்டேன். ஆனா என்னன்னா அந்த நெக்ஸ்ட் வீக் வாய்ப்பு இருக்கா? அகண்டாட்டுக்கு நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா. அதுக்கு அவங்க அதை விட்டு வேற டேட் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் டிசம்பர் 18 வந்து ரிலீஸ் பண்ணவே முடியாது. அவங்க 18, 19 12 மட்டும் தான் ஒரே வாய்ப்பு. ஆனா ப்ராப்ளம் வந்து நம்ம பேசி முடிக்கல போல இருக்கு. பல பஞ்சாயத்துகள் பல முனையில வருது. எல்லாத்தையும் பல வகையான ஆட்களை வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ உள்பட பேசிட்டு இருக்கிறாரு, ஏதாவது சால்வ் பண்ண முடியுமான்னு. ஆனா இன்ன வரைக்கும் முடிவு பிறக்கவில்லை. ஓகே பர்னி, 10:30 ஆயிடுச்சு, முடிச்சிடலாமா? ஓகே. எனக்கும் ஓகே, டைம் போனது தெரியல. நான் இப்பதான் சீரியஸா தெரியல. அதே மாதிரி இப்ப கடைசியா இன்னொருத்தர் வந்து இன்னொரு கமெண்ட் சொல்லியிருந்தாரு, எஃப்ஐஆர்னு ஒன்று சொல்லிட்டு போனாரு. என்னது இருங்க, சுருக்கமாக மறந்துட்டேனே. இதுல என்ன கமெண்ட்லயா? சொன்னேன்? பிலிம் இன்சைட் ரிப்போர்ட். இன்சைட் ரிப்போர்ட்டா அது அர்த்தம் மாறிடும்ல. படம் ரிலீஸ் ஆகிறப்ப இந்த ரிப்போர்ட் சொல்றேன்னு நினைச்சிட்டு அதுல வந்து செக் பண்ணி பார்த்துருவாங்க. ஆனா ரியல் ஃபேக்ட்ஸ். பிரகாஷ், சிபிஐயா எஃபிஐன்னு மட்டும் தான் நீங்க போட்டு அதுல முடிவு பண்ணுங்க. இல்ல அது சொல்லியிருக்க, புதுசா சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, 5 கமெண்ட் பண்ணிருக்காரு. ரீல் ஃபேக்ட்ஸ்ங்கிறதே நல்லா தான் இருக்கு, அது ரீல் ஃபேக்ட்ஸே வச்சுக்க. சேம் ரீசன் செட் ஃபார் சினி லைப்ரரி அண்ட் சினி புக் அப்படின்னு சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். ரீல் ட்ரூத், பிகைன் த ஃப்ரேம்ஸ், பிடிஎஃப், ரீல் இல்ல ரியல், தெரிஞ்ச சினிமா தெரியாத ட்ரிவியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் லென்த்தியா இருக்கு எனக்கு. ஆனா லெங்க்தியா இருக்கு. அதான் இப்ப ஓட்டு போடுங்க டக்குன்னு. நான் காலைல நாளைக்கு 12 மணிக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா, 1 மணிக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா நாளைக்கு ஈவினிங்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு விஷயமா நாளைக்கு களம் காவல்ல இருந்து ஆரம்பிப்போம். களம் காவல் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல இருந்தே வருவோம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ். ஓகே, பை 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 பை. ஓகே ப்ரோ, பை பை. பை ப்ரோ.